வணக்கம். ஆன்லைன் பிள்ளைகளை குரல் கேட்கலாமா? கேக்குதுங்க ஐயா. நல்ல மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பத்ரப்பனுடைய ஒரு புது டாபிக் தொடங்க போறோம். புதிய மாணவர்கள் இணையெல்லாம் சொல்லியிருந்தோம். சங்கீதா, காயத்ரி ஒரு 3-4 பேர் புதுசா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல சிலபஸ் நம்ம பார்ப்போம். சிலபஸ் அடிப்படையில் நமக்கு திறனாய்வு மொத்தம் 4 தான். அதனால நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்லலாம். திறனாய்வுக்கு நம்ம தீசு நடராசனுடைய புத்தகத்தை நம்ம பரிந்துரை பண்றோம். ஒரு புத்தகம் இருக்கிறது நல்லது. ஆனா இது நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம எழுதக்கூடிய அளவுக்கு நம்ம ஆற்றலை வளர்த்துக்க போறோம். திறனாய்வு அப்படின்னா முதல்ல சிலபஸ் முதல்ல பார்ப்போம். திறனாய்வு என்பது 4 திறனாய்வு தான் நம்ம பாடத்திட்டத்தில் இருக்கு. ஆனா திறனாய்வு எத்தனை வகைப்படும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20-30 வகைகள் சொல்லலாம். அவ்வளவு வகைகள் இருக்கு. ஆனா சிலபஸ்ல 4 தான் வச்சிருக்காங்க. அதுக்காக நம்ம நன்றி சொல்லலாம். திறனாய்வினுடைய அணுகுமுறைகள் சமூகவியல் திறனாய்வு, உளவியல், வரலாற்றியல் மற்றும் அறவியல். சமூகவியல் மொத்தம் 4 தான். நமக்கு சமூகவியல், உளவியல், வரலாற்றியல், அறவியல். ஆனா இது ஒரு முறை டைப் பண்ணும்போது நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, சிலபஸ்ல அறிவியல் அடிச்சுட்டாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதையும் சேர்த்து படிச்சுக்கணும் அறிவியலை. ஏன்னா யாராவது கொஸ்டின் எடுக்கிறவங்க அந்த சிலபஸ் போர்ஷனை எடுத்து பார்த்துட்டு ஒவ்வொரு வினாத்தாலையும் நம்ம அப்படி நினைச்சிருவோம். அறவியல்ன்றதை விட அறிவியல் தான் கரெக்டா இருக்கும். அது ஏதோ எழுத்து பிழைன்னு நினைச்சிருவோம். அறவியல்னாக்க எத்திக்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அறம் சார்ந்த பார்வையை அப்படி பார்க்கிறது. அப்போ முதல்ல திறனாய்வு அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்ப்போம். திறனாய்வு என்பதை கொஞ்சம் வேறு சொற்கள்ல சொல்லணும்னாக்கா ஒரு மதிப்பீடுன்னு சொல்லு. மதிப்பீடுன்னு என்ன? மதிப்பெண் போடுறது. உங்களுடைய விடைத்தாளை படிச்சோடனே அதுக்கு நான் ஒரு மதிப்பெண் போடுறேன். இன்னொரு தம்பி கூட அப்துல்லா அல்லாம இன்னொரு தம்பி கூட அருள் ஜோதின்னு கிளியர் பண்ணியிருக்காரு. அவர் இங்கதான் தங்கப்படுறாரு தமிழ் ஆப்ஷன். இன்னொருத்தன் கூட கிளியர் பண்ணிருக்கதா கேள்விப்பட்டேன். அவங்க பேசு அருள் ஜோதி கிளியர் பண்ணியிருக்காரு. அவர் இங்க நம்ம ரூம்ல தான் தங்க வைக்க போறோம். நாளைக்கு தங்குறாரு. மதிப்பீடுன்னா என்ன? உங்களுடைய விடைத்தாளுக்கு என்ன நான் மதிப்பெண் போடுறேன். உங்களுடைய உட்தலைப்புகள் எப்படி இருக்கு, கண்டென்ட் எப்படி இருக்கு, மேற்கோள் எப்படி பயன்படுத்தி இருக்கீங்க, யூனிக்னஸா எழுதிருக்கீங்களான்னு நம்ம அகாடமியில 6 ஃபேக்டர்ஸ் பாக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பேரு மதிப்பெண்ணு பேரு. அதான் மதிப்பீடு. ஒரு திரைப்படம் வந்த உடனே ஆனந்த விகடன் அதுக்கு மதிப்பெண் போடுறாங்க. மதிப்பெண் போடும்போது 100க்கு 48, 100க்கு 54, 100க்கு 57 போடுறாங்க. எதையெல்லாம் வச்சு பாக்குறாங்க? அதனுடைய நடிப்பு எப்படி இருக்கிறது, அதனுடைய ஒளிப்பதிவு எப்படி இருக்கிறது, அதனுடைய மைய கருத்து என்னவாக இருக்கிறது, அதனுடைய இசை எவ்வாறு இருக்கிறது, வசனம் எப்படி இருக்கிறது, ஒன்னையும் எவாலுவேட் பண்ணிட்டு கடைசியா அதுக்கு 100க்கு 48 இந்த படத்தை நீங்க பார்க்கலாம், 100க்கு 52 பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த புத்தகத்தை நீங்க கையில் எடுத்தாலும் திறனாய்வு பண்ண கட்டு. எதுவாக வேணாலும் இருக்கு. அது நாம இப்ப படிச்சுட்டு இருக்கிற நம்முடைய பாடத்திட்டத்துல இருக்கிற சிலப்பதிகாரம், குறுந்தொகை, புறநானூறு, கம்பராமாயணமாவும் இருக்கலாம். இல்லையா நீங்க போய் லைப்ரரியில படிச்சேன், ஒரு நாவல் படிச்சேன், ஒரு சிறுகதை படிச்சேன். நாவல் சிறுகதை கிடையாது. இல்ல ஒரு பொருளாதாரத்தை பத்தி ஒரு புத்தகம் படிச்சேன், அல்லது உளவியலை பத்தி ஒரு புத்தகம் படிச்சேன், அல்லது சுற்றுச்சூழலை பத்தி ஒரு புத்தகம் படிச்சேன். படிச்ச உடனே நீங்க என்ன பண்றீங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சொல்றீங்க, ரொம்ப அருமையான புத்தகம்பா, மிஸ் பண்ணாத, நான் படிச்சது ரொம்ப நல்ல புத்தகம், நான் ரொம்ப படிச்சேன்னு நல்ல கதை. அப்போ உங்களுடைய திறனாய்வு என்னப்பா நல்ல கதை அப்படின்றது நீங்க சேர்த்து சொல்றீங்க. அது சொல்லியிருக்காம பாரு ஒரு விஷயம், அந்த இடத்துக்கு நேரம் நீ அழாம இருக்கவே முடியாது அப்படின்னு. அந்த அந்த கதையை படிச்சோடனே உனக்கு ஒரு தாக்கம் ஏற்படும் பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இத திறனாய்வு. திறனாய்வு பல வகைப்படும். இது 4 தான் நமக்கு வச்சிருக்காங்கன்றத மகிழ்ச்சி அடையலாம். முதல்ல இந்த 4க்கான லேசான விளக்கம் நான் சொன்னேன். சமூகவியல்.
காலைல எழுந்து வழக்கம் போல ஒரு 5 நிமிஷம் வாட்ஸ்அப் பேஸ்புக்கை பார்த்துட்டு தானே வருமா. கனமழை எச்சரிக்கை, இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறைன்னு போட்டிருந்தான். எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கவனிக்கல நான். அப்புறம் வந்து வெளியில பார்த்தேன் நானு, இங்கேயும் லீவ் விட்டுருக்காங்களான்னு தெரியல சென்னையில. அதையும் மீறி வந்து திறனாய்வுனாலே பெண்கள் தான் மதிப்பீடு பண்ணுவாங்கன்றதால எல்லாரும் வந்து ஆனா ரொம்ப எளிமையான தலைப்பு. இந்த தலைப்பு வந்து கொஞ்சம் லேசா ஆர்வம் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப 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 எளிமையான தலைப்பு. அப்போ சமூகவியல் திறனாய்வுனா எப்படி தெரியுமா நான் அதை சொல்லுவேன். சமூகவியல் திறனாய்வுனா இந்த கண்ணாடியை கழட்டி வச்சு, இந்த கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு அப்படியே நீல கலர் கண்ணாடி ஒண்ண போட்டு, இப்போ இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு நாம சிலப்பதிகாரம் புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு வேற எதுவும் கண்ணு தெரியவே கூடாது. இப்ப நான் போட்டுக்கிறது சமூகவியல் நீல கலர் கண்ணாடி. இப்ப எனக்கு சிலப்பதிகாரம் புத்தகத்துல எந்த கதை என்ன போச்சு அதெல்லாம் கவலை இல்லை. அந்த சமூகம் எப்படி இருந்தது, அந்த சமூகம் எப்படி வணிகம் பண்ணிருக்கான், அந்த சமூகத்துல எவ்வாறு நீதி இருந்திருக்கிறது, அந்த சமூகத்துல எவ்வாறு பெண்கள் மதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த சமூகத்துல எவ்வாறு சமூக செய்தியை மட்டும் பார்க்கறது, வேற எதையும் பார்க்கறது. இப்ப நம்ம போட்டுக்கிறது சமூகவியல் நீல கலர் கண்ணாடி. இப்ப நம்ம எதை மட்டும் பார்க்கிறோம் அந்த புத்தகத்துல, சமூகவியலை மட்டும் பார்க்கணும். அங்க எப்படி பெண்களுக்கு மரியாதை இருந்திருக்கிறதா, அங்க இசை எவ்வாறு இருந்திருக்கிறது, அங்க நாட்டியம் எவ்வாறு இருந்திருக்கிறது, அங்க பயணங்கள் எவ்வாறு இருக்கிறது, சோசியலிஸ்டிக் வியூ மட்டும் தான் பார்க்கணும். இதுக்கு பேரு சமூகவியல் மதிப்பீடு பேர். போட்டுட்டு அதுல நிறை இருக்கா குறை இருக்கு. இல்லப்பா அங்க வந்து பெண்களை வந்து ரொம்ப மரியாதையா வச்சிருக்காங்க, இல்லப்பா அங்க திருட்டு கொலையெல்லாம் நடந்திருக்கு, பொய் சொல்றவங்க இருந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம மதிப்பீட்டுல பார்க்கிறோம் எதெல்லாம் பாசிட்டிவ் சைடு எதெல்லாம் நெகட்டிவ் சைடு, ரெண்டுத்தையும் பார்க்கணும். இதான் சமூகவியல் மதிப்பீடு. உளவியல் மதிப்பீடு மறுபடியும் கண்ணாடி கழட்டி வச்சுட்டோம். உளவியலுக்கு நீங்க வந்து கரெக்டா பிங்க் கலர் வர எடுக்கிறேன் அப்படி நம்ம ஒரு கண்ணாடி ஒண்ணு போட்டோம். அது என்ன கலர்மா சொல்லணும், என்ன கலர்மா ஒண்ணு வாட்டர் பாட்டில் பிங்க் தானே. சரி கவலை கேட்டு எடுக்கணும். ஏன்னா எங்க பாப்பாவுக்கு வளைகாப்பு நடத்தின போது என்ன பண்ணாங்க, ஓட்டு போட்டாங்க. சின்ன சின்ன ஸ்கர்ட் மாதிரி வச்சுக்கிட்டு பெண் குழந்தை பிறக்கணுன்றவங்க எல்லாம் பிங்க் கலர்ல அவங்க பேரை எழுதி சனல்ல தொங்க விட்டாங்க ஊட்டு போட்டு. ஆண் குழந்தை பிறக்கணும்னா நீலன்னு போட்டாங்க. அதுக்கு இதுக்கு ஒரு 18 ஓட்டு வித்தியாசத்துல பெண் குழந்தைக்கு தான் அதிகம் பேர் ஓட்டு போட்டு. இப்ப நம்ம உளவியல் நம்ம வேற ஒரு கலர் கண்ணாடி போட்டோம், பச்சையோ வேற கலரோ கண்ணாடி மாட்டோம். இப்ப எனக்கு எதை பத்தியும் அந்த கதையில வந்து கதையோ கதை ஓட்டமோ அதுவோ இதுவோ எனக்கு சிக்கலே இல்லை. அங்க இருக்க சைக்காலஜி என்ன, கோவலனுடைய உளவியல் எவ்வாறு இருக்கிறது, கவுந்தியடிகளுடைய உளவியல் எவ்வாறு இருக்கிறது, அங்க இருக்கிற பாண்டியன் நெடுஞ்செழியன் ஏன் வந்து மாரடைப்புல இறந்து போனாரு, கோப்பெருந்தேவி கணவன் இழந்த உடனே என்ன மன பாதிப்புக்கு உள்ளானாங்க, அங்க நெருப்புல ஓடிக்கொண்டிருந்த மதுரை மக்களுடைய உளவியல் என்ன, வேற எதுவுமே நான் பாக்குறது கதை ஓட்டம் அப்படின்றது எனக்கு துணை செய்தி தான். இப்போ அதுல இருக்க சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அது உளவியல் திறனாய்வு. அது பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அது பொற்கொள்ளன் வந்து இல்லாத திருட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு அப்படின்ற நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் சைட்ல வந்து யாருமே தெரியாத ஒருத்தவங்களுக்கு அடைக்கலம் தரக்கூடிய அளவுக்கு மன வளர்ச்சியோட மாதரி என்கிற ஆயர்குல பெண் இருந்தாங்கன்றதுல இருந்து இப்ப எனக்கு உளவியல் இல்ல. இப்ப நான் மறுபடியும் கண்ணாடி கழட்டிட்டேன். இப்ப எனக்கு என்ன சொல்றாங்க, வரலாற்றியல் எனக்கு எதுவும் தேவையில்லையா, போகணும் வேற கலர் கண்ணாடி போட்டாங்க. அதே புத்தகத்தை கையில எடுத்துக்கிறீங்க, எனக்கு வேற எதுவுமே எனக்கு கண்ணுல தெரியல. அங்க யாரு சேர மன்னன் இருந்தா, அங்க யாரு பாண்டிய மன்னன் இருந்தா, அங்க யாரு சோழ மன்னன் இருந்தா, அங்க எப்படி கயவாக கூட போய் சண்டை போட்டு வந்தா, மன்னிக்கணும் நம்முடைய கனக விஜயர் கூட போய் சண்டை போட்டுட்டு வந்தான், அவன் எப்படி கண்ணைக்கு வந்து சிலை வச்சான், அப்ப இலங்கையில இருந்து கயவாக என்கிற மன்னன் வந்தா, எனக்கு இது வரலாற்றை பத்தி என்ன சொல்லு, வேற எதுவுமே எனக்கு தெரியும். வரலாற்றை உண்மையா சொல்லியிருந்தா அதுக்கு மார்க் அதிகம் என்னுடைய திறனாய்வுல. வரலாற்றை பொய்யாவோ புனைவாவோ சொல்லியிருந்தா மார்க் குறையும். ஆம்பிகியூட்டியாவோ ஒரு குழப்பமாவோ வரலாறு பதிவாகி இருக்கு, சும்மா விட்டு இருக்கிறாரு. அது இப்போ ஒரு படம் வந்திருக்கு, ரொம்ப எதிர்பார்ப்போட கான்தான் ஒரு படம் வந்து நம்ம நடிச்சு வந்தது. அது வந்து நம்முடைய தியாகராஜ பாகவதருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்லாம் சொன்னாங்க. விமர்சனத்துல படிக்கும் போது அப்படி அது இல்லை. 50, 60கள்ல இருந்த ஒரு தமிழ் திரைப்பட நடிகர் எல்லாருடைய கலவையாகவும் எம்ஜிஆர் சிவாஜி எல்லாத்தையும் கலந்த மாதிரி கேரக்டர் உருவாக்கி இருக்கிறாங்க. அது ஒரு நெகட்டிவாவும் எடுத்திருக்கிறாங்க. அந்த படம் அவ்வளவு ஜெயிக்காது அப்படிங்கிற விமர்சனம் போட்டுருந்தாங்க. பட் இவர் நல்லா நடிச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி போட்டாங்க. அப்போ எனக்கு வரலாறு சொல்லுதா அப்படின்றத பார்க்கும்போது இப்ப பொன்னியின் செல்வன் திரைப்படம் வந்த உடனே அது விமர்சனங்கள் கலவையாக இருந்தது, வரலாறே கிடையாது. ஏன்னா நந்தினி என்கிற கேரக்டரே
பொன்னியின் செல்வன்ல கற்பனை தான். அந்த நந்தினி வந்து ரொம்ப மிகைப்படுத்தி எடுத்துட்டு வந்து கொண்டது வந்து நம்முடைய கேரளாவுல சேர நாட்டுல இருந்த காந்தலூர் சாலை என்கிற மடத்திலிருந்து உருவாக்கப்பட்ட சதி திட்டத்துல வீரபாண்டியனுடைய மெய்காப்பாளர்களா அந்த கதையில காட்டுற ரவிதாசன் அவங்க எல்லாம் சேர்ந்து ஆதித்த கரிகாலெல்லாம் கொள்றாங்க. ஆனா வரலாற்றை மாற்றி சொல்றாங்க. அப்ப வரலாற்று மதிப்பீடுல அது வரலாற்றை சொல்ல முற்பட்டிருக்க தவிர மைனஸ் மதிப்பீடு. எனக்கு இதுதான் வரலாற்று. இப்ப அறவியல்னா உங்களுக்கு சிலப்பதிகாரத்தை பண்ணும்போது ரொம்ப எளிமை. என்ன எத்திக்கல் வேல்யூஸ் அதுல இருக்கு? நேரடியாக இளங்கோடிகள் டிக்ளேர் பண்ணிட்டாரு. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றலும் ஊழ்வினை உரு. இந்த அறம் தான். இது போக என்ன அறம்லாம் இருக்கிறது? நன்றி உணர்வு என்ற அறம் இருக்கிறது, விருந்தோம்பல் என்ற அறம் இருக்கிறது, அறத்த நீதி இருக்கு, பல்வேறு செய்திகள் என்னெல்லாம் இருக்கு. எனக்கு அன்எத்திக்கலா இது இருக்கு. இப்ப பொற்கொள்ளா அதுல நெகட்டிவ் கேரக்டர். நம்பிக்கை துரோகம் பண்றாரு. இதுதாமா இது ரொம்ப எளிமை. என்ன ஒரு நன்மை சொல்லி முடிச்சிருக்கேன். என்ன நீங்க செய்யணும்னா, இனிமே புத்தகங்களை எதை படிச்சாலும் இந்த 4 கோணங்கள்ல ஒரு 6ல இருந்து 8 புத்தகங்களை எப்படி அணுகிறது. ஒரு காப்பியம், ஒரு சிறுகதை புத்தகம் நம்ம படத்துல இருந்து எடுக்கக்கூடாது, வெளியில இருந்து எடுத்து பழகணும். நம்ம படத்துல கொஞ்சம் பயன்படுத்தலாம். சிறுகதைனா குறிப்பிடத்தே எழுதிட்டு வந்துடுறாங்க ரொம்ப பெரிய யூபிஎஸ்ல. எவ்வளவு சிறுகதை தொகுப்புகள் இருக்கு. புதுமைப்பித்தனுடைய சிறுகதை தொகுப்பு இருக்கு, ஜெயமோகனுடைய புத்தகங்கள் இருக்கிறது, எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுறாரு, மொழிபெயர்ப்பு சிறுகதைகள் இருக்கிறது, புதினங்கள்னாக்கா வரலாற்று புதினங்கள் மட்டும் இல்லாம பல்வேறு புதினங்கள் இருக்கிறது. அதை மதிப்பீடு பண்ண கத்து. இவ்வளவுதான் இந்த திறனாய்வு என்பது அவளுடைய. சொல்லுங்கம்மா. எல்லாம் இனிமே வாழ்க்கையே நீங்க திறனாய்வு பண்ணா. இன்னையில இருந்து நீங்க இட்லி தோசை சாப்பிட்டா கூட திறனாய்வு பண்ற அளவுக்கு நான் வேடிக்கை சொல்லுவேன். நாங்க வந்து தமிழ் இயல்ல வரும்போது பாகுபாடு, முரண்பாடு, வகைப்பாடுன்னு வச்சோம். கிட்டத்தட்ட அது நம்முடைய வடிவேல் நடிச்சு மாமன்னன் ஒரு படம் வச்சு பாருங்க. என்னுடைய முதல் புத்தகத்தினுடைய கான்செப்ட் அதான். இங்க அங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, பல ஆண்டுகளா பேசிட்டு இருக்கிற விஷயம். அது என்னன்னாக்கா, இப்ப நீங்க எல்லாம் வந்தீங்க, நாற்காலில உட்கார வச்சு இன்னொருத்தவங்க வராங்க. அவங்கள வந்த உடனே நான் வந்து நாற்காலில உட்கார கீழே உட்கார வைக்கிறேன். அதுக்கு பல காரணங்கள் சொல்றேன். நீ வயதுல ரொம்ப சின்னவங்க, படிப்புல ரொம்ப குறைவு, உயரத்துல குறைவு, நிறத்துல குறைவு, ஏதோ ஒரு காரணத்தை காட்டி கீழே உட்கார வைக்கிறது. இதுதான் எல்லா சிக்கல்களுடைய தொடக்கமும் பாகுபாடு. உட்கார்ந்துட்டவங்க நம்ம என்ன நினைக்கிறோம்? உட்கார்ந்துட்டவங்க அவங்களுக்கு நாற்காலியை உருவாக்கிட்டு உட்காருவாங்கன்னு நினைக்கிறோம். உட்கார மாட்டாங்க. உட்கார்ந்துருந்தவங்க இவ்வளவு நேரம் கம்முனே உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காம இருந்தீங்கல்ல, நாற்காலி தூக்கி உங்க மண்டையில அடிப்பாங்க. இதுதான் அங்கங்க போராட்டங்களா நடக்கிறது. உட்கார்ந்து இருக்கவங்க நாங்க கம்முன்னு தான் இருந்தோம், எங்களை திட்டுறாங்க. இது வந்து முரண்பாடு. இதுதான் பல இடங்கள்ல அப்பா மகன், கணவன் மனைவி, சாதிய பிரச்சனைகள், காவிரி நீர் பிரச்சனை, இலங்கை பிரச்சனை எல்லாரும் பாகுபாட்டினால் என்னை விட நீ தாழ்ந்தவன்றதால வந்து அப்படி இல்லாம எல்லாரும் சமமா உட்கார வைக்கலான்றது வகைப்பாடு. இந்த மூணையும் கத்துக்கிட்ட பிறகு நாங்க தொடர்ந்து எந்த கவிதையை படிச்சாலும், எந்த சிறுகதையை படிச்சாலும், எந்த திரைப்படத்தை பார்த்தாலும் 3 கேட்டகரியில எதுன்னு அதை நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். கவிதை வந்து சிக்கலோட ஒரு தேவர் மகன்லயே ஒரு கையை வெட்டிட்டாரு முடிஞ்சதுன்னா அது வந்து பாகுபாட்டோட முடிஞ்சிருக்கு. இத்தோட முடியாது படம். ஏன்னா இதுக்கப்புறம் இவன் பையன் வந்து அவன் பையனை பழி வாங்குவான். தொடர்ந்துகிட்டே இருக்கும் வரலாற்று. விக்ரமன் படம் அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வகைப்பாட்டுல வந்து சிக்கல் இல்லாம முடியும். அப்போ இந்த 4த்தையும் எவ்வளவு புத்தகங்கள் மேல நீங்க அப்ளை பண்ண கத்துக்கிறீங்களோ அது அமர்த்திறனாய் 4 தான். அவங்களுக்காக நம்ம நன்றி சொல்லலாம். இந்த 4 கண்ணாடியும் நீங்க போட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. இது போக எவ்வளவு திறனாய்வு இருக்கிறது அப்படின்னு தீத்தூர் நடராஜனுடைய இண்டெக்ஸ் கூடிய நம்ம பயணிப்போம். ஏன்னா நான் அங்க படிச்சது 30 திறனாய்வுகள். நான் பிலிட் எம்ஏ படிக்கும் போது 30 திறனாய்வுகள் படிக்கும். தீத்தூர் நடராஜனுடைய இண்டெக்ஸ் நான் போட்டோ எடுத்து போட சொல்றேன். பாப்பா அதை போட்டோ எடுத்து போடுமா ரோஹின். பாருங்க, விளக்க முறை திறனாய்வு. அந்த வார்த்தைகளை குறிச்சுக்கோங்க. ஏன்னா திறனாய்வின் வகைகள்னு சில நேரத்துல கேட்டுருவாங்க. விளக்க முறை திறனாய் இந்த 4 முதல்ல 5 திறனாய்வை எழுதிக்கோங்க. ஒரு வரி கேப் விட்டுக்கோங்க. சமூகவியல் திறனாய்வு 2 வரி கேப் விட்டுக்கோங்க. உளவியல் திறனாய்வு, வரலாற்றியல் திறனாய்வு,
அறவியல் திறனாய்வு, அறிவியல் திறனாய்வு. இது இல்லாம விளக்கமுறை திறனாய்வு. விளக்கமுறை திறனாய்வு என்னன்னா உரையாசிரியர்களின் பிராக்கெட்ல குறிச்சுக்கோங்க. உரையாசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திருக்குறள் 7 சீர்தான் இருக்கும். ஆனா ரொம்ப சின்னதா உரை எழுதின மூவா கூட 15-20 சொற்கள் எழுதியிருக்காரு. கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்க அதற்கு தகன திருவள்ளுவர் எழுதினது 7 சீர் கூட கிடையாது, 6.5 தான். 6 சீர் முழுசா இருந்தது. கடைசி சீர் 4 மலர் காசு பிறப்பு, சின்ன வார்த்தை. சவுண்ட் கரெக்டா கேக்குது இல்லமா? மழையெல்லாம் இருந்தா முன்னாடி எல்லாம் 18-20 பசங்க ஆஃப்லைன்லயே இருக்கும்போது மைக் எடுத்துக்கும் மழை பெஞ்சதுன்னா. எல்லாரும் சென்னையில இருந்துகிட்டே ஆன்லைன் தான். அதனால விளக்கமுறை திறனாய்வு என்பது உரையாசிரியர்கள். தொல்காப்பியம் 2 வரி தான் இருக்கும் நூற்பா. ஆனா அதுக்கு 2-3 பக்கம் எழுதுவாங்க. எழுதும் போது அது கூட புறநானூறு ஒப்பிடுவாங்க, அது கூட குறுந்தொகை ஒப்பிடுவாங்க. அந்த மாதிரி பண்றதுக்கு பேரு டிஸ்கிரிப்டிவ், அந்த வகையான திறனாய்வு. அடுத்தது மதிப்பீட்டு முறை திறனாய்வு. அதான் எடுத்த உடனே நம்ம சொன்னது, பிராக்கெட்ல மதிப்பெண்ணு போட்டு மதிப்பீட்டு முறை திறனாய்வு. ஒப்பீடு கடைசியா சொல்றேன். மதிப்பீட்டு முறை திறனாய்வு. மதிப்பெண் ஒரு திரைப்படத்துக்கோ, ஒரு சிறுகதைக்கோ, ஒரு நாட்டியத்துக்கோ, ஒரு பொருளாதார புத்தகத்துக்கோ, எதுக்கு வேணாலும் இருக்கலாம். எது போனாலும் ரேட்டிங்ஸ் போட்டுருங்க அப்படின்றாங்க. பேங்க்ல கூட முன்னாடி போய் ஐஓபில போய் காத்திருந்தேன். கேஷியருக்கு நேரா ஒரு QR கோடு வச்சிருக்காங்க. அவருடைய சர்வீஸை ரேட்டிங் போட சொல்றாங்க. சார் அது அமௌண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் சார் அது கொஞ்சம் ரேட்டிங் போட்டு போங்க அப்படின்றாரு. அப்ப QR கோட்ல காட்டிட்டு அவருக்கு ஒரு 5 ஸ்டார் போட்டு விட்டு நம்ம இதுக்கு பேர் மதிப்பெண்ணு பேர். எதுவாக இருந்தாலும் நம்ம எவ்வளவு மதிப்பெண், 100க்கு எவ்வளவு, 100க்கு நம்பர்லயே எழுதிக்கலாம் உங்களுக்கு புரியுது. 100க்கு 47, 100க்கு 72, இந்த மாதிரி போறதுக்கு பேரு மதிப்பீட்டு முறை திறனாய்வு. அடுத்த ரசனை முறை திறனாய்வு. ரசிகனுடைய மனப்பாடம் ரசனைன்னு எழுதிக்கோங்க. ரசிகன் சில திரைப்படங்கள் ஹீரோ பிள்ளைங்க சில பசங்களை காத்து என்ன தலைவர் வந்துட்டார், ரசிப்புல எங்கேயோ இருக்கும். ஆனா பொதுவான பார்வையாளனாக, ரசிகனாக, எதுவாக இருந்தாலும் ரொம்ப டெக்னிக்கலா சில படங்கள்லாம், சில திரைப்படங்கள்லாம் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்க கூட உட்காந்து பார்த்தோம்னா படத்தை என்ஜாய் பண்ண முடியாது. அவங்க அந்த டெக்னிக்கலான விஷயம் சொல்லிட்டே இருப்பாங்க. பாருங்க கேமராவை அப்படியே கிட்ட நகர்த்திட்டு வந்துட்டான், இது ட்ராலி ஷாட் அப்படின்வான். நமக்கு ஏதாவது சின்ன அழுகலாம்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க சரியா அழுக வரல, அதனாலதான் பின்னாடி பக்கம் வச்சுட்டான், மியூசிக்ல எடுத்திருக்கான் பாருங்க. அவன் எப்போ டெக்னிக்கலா பார்த்துக்கிட்டே இருப்பான். ரசனை என்பது ரசிகனுடைய மனப்பான்மையிலிருந்து பார்க்கிறது. பார்க்கும்போது நிறைய குறைகள் ரெண்டுமே. இசை நீங்க நடிப்பினுடையது தான் கிடையாது. எனக்கு ஏஆர் ரஹ்மான் தான் பிடிக்கும், ஹிப்ஹாப் தமிழா தான் பிடிக்கும், அனிருத் தான் பிடிக்கும். இசையிலையும் நீங்க ரசிக்கலாம். ஆர்ட் டைரக்ஷனே ரசிக்கக்கூடியதா உங்களுக்கு தெரியாது. சில ஆர்ட் டைரக்ஷன் பல மதராசப்பட்டினம்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஏன் ஜெயிச்சுன்னா அந்த காலத்தினுடைய சென்ட்ரல் ஸ்டேஷனையும் அந்த காலத்தினுடைய பூவன் நதியும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஒரு பெரிய உழைப்பு போடணும் அங்க, அந்த விஷயங்கள்லாம் போடணும். வடத்தன்னு ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதுக்குன்னு 70-80கள்ல இருந்த ஊரு சுவர் ஓவியங்கள் அது எடுத்துட்டு வரும். அது நம்ம கவனிக்க மாட்டோம். ரசிகனா விஷயம் தெரிஞ்சா தெரியும். அது ரசனை முறை திறன். ரெண்டுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம், எதையுமே மறந்துடக்கூடாது எல்லாத்தையும். அடுத்தது பாராட்டு முறை திறனாய்வு. இது முதல் தொடக்க நிலை படைப்பாளின்னு குறிச்சுக்கோங்க. பாராட்டு முறை திறன். நீங்க ஒரே ஒரு கவிதை திடீர்னு தமிழ் வகுப்பு வந்துகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கவிதை வந்துருச்சு, மழை வந்தது வாங்கவே இல்லை இன்னும் குறைதான், ஏதோ ஒண்ணு எழுதிட்டீங்க, எழுதி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க. பார்த்தோன்னே இதுல ஒரு கவிதையாம கவிதை அப்படின்னா என்ன ஆயிடுவீங்க, அதோட உங்க கவிதை சேனலே ஆஃப் ஆயிடும். நான் என்ன பண்றேன், இப்படி எழுதிருக்கீங்க, யாருமே வச்சிருக்க மாட்டாங்கம்மா, பாரதியார் கூட இந்த பாயிண்ட் வச்சுக்கலாமான்னு உங்களுக்கு என்ன ஆயிடுவீங்க, அடுத்து 20 கவிதை எழுதுவீங்க. புதிய படைப்பாளிகளையோ ஒரு எல்கேஜி குழந்தைய பாக்குற மாதிரி உங்களை பார்க்கணும். நான் எடுத்தோன்னு எனக்கு வெண்பா தெரியும் இது தெரியும் போது என்னுடைய PhD லெவலுக்கு உங்களை வச்சுட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்கன்னா அவங்க காலாயிட்டு. இப்போ புது படைப்பாளிகளை பாராட்டு முறை திறனாய்வுல நம்ம பண்ணும்போது
அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தடுத்து எழுதுவாங்க. அவங்க 4வது 5வது படிப்புல இருந்து நம்ம மதிப்பீட்டு முறை திறனாய்வுக்கு வந்து புதிய படைப்பாளிகளை ஊக்குவிப்பதற்கு பாராட்டு முறை திறனாய்வு ரொம்ப 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 முக்கியம். முதல்ல நீங்க சமைச்சு உங்க அப்பாட்ட கொடுத்தா என்னமா பண்ணுவாரு அவரு? இந்த மாதிரி சமையல என் வாழ்க்கையிலே சாப்பிட்டது இல்லைன்னு நீங்க எடுத்து வாயில போட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நாக்கு செத்து போயிருந்தா கண் கிளீனர் வச்சு யூஸ் பண்றாரா இல்லையான்னு முதல்ல பாராட்டு. யாரு பாராட்டு முறை திறனாய்வு. அதுக்கப்புறமேட்டு அவர் அணுகுமுறைகள்னு சொல்றாரு. சொல்ல போனா அதுவும் திறனாய்வு தான். அதுவும் திறனாய்வு தான். நான் அதையும் திறனாய்வுன்னு மாத்துறேன், குறிச்சுக்கோங்க. இந்த 4த்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொல் படிமவியல் திறனாய்வு. தொல் படிமவியல் திறனாய்வு அதுல 3.5 தொல் படிமவியல் திறனாய்வுனா என்னன்னாக்கா, தொல் படிமங்கள் என்றால் என்னன்னா, இப்ப நமக்கு தொடர்ந்து சொல்றோம் இல்லையா, நீங்க உடனே போயிட்டு தொல்லியல் நினைச்சு கூடாது. இலக்கியங்கள்ல பிராக்கெட்ல ராமாயணம் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதை மாந்தர்களை கொண்டு வந்து குறியீடுகளாக வைக்கிறது. மணிரத்னம் ஒரு படம் ராவணன் எடுத்தார், ஞாபகம் இருக்காமா? ராவணன் ஒரு படம் வந்து விக்ரம், பிருத்திவிராஜ், ஐஸ்வர்யா நடிச்சிருந்தாங்க. ராவணன் சீதையை கடத்திட்டு போனதனுடைய குறியீடாக இந்த கதை டிராவல் ஆயிடுச்சு. பக்கமா வந்து நம்முடைய மாதவன் இவங்களோட நடிச்சு விக்ரம் வேதான்னு ஒரு படம், விக்ரம் வேதா தானமா, விக்ரம் வேதான்னு ஒரு படம். அது என்னன்னா பழைய தொன்மமா இருக்கிற, சின்னவர்கள் நீங்க படிச்சிருப்பீங்களான்னு தெரியல, விக்ரமாதித்தன் வேதாளம் என்ற கதையினுடைய குறியீடு. அந்த வேதாளம் வந்து மரத்துல தூங்கிட்டு இருக்கும், தோல்ல தூக்கி போட்டு போவாரு. விக்ரமாதித்தன் அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சிக்கலான ஒரு கதையை சொல்லி, இதுக்கு நீ சரியான விடை சொல்லலைன்னா உன் தலை வெடிச்சு சிதறிடும் அப்படின்னு சொல்லும். விக்ரமாதித்தன் அது கரையை சொல்லுவாரு. வேதாளம் வெக்கப்பட்டு போயிட்டு மறுபடியும் மரத்துல ஏறி. இந்த நேரத்துல நம்ம வீட்டுல மறுபடியும் கோவம் வந்துச்சுனாக்கா, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிச்சா அப்படின்வாங்க. அந்த கதை நமக்கு தெரியும். இது தொன்மங்கள்னு பேரு. நாம தினமும் பயன்படுத்துற தொன்மம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாம 4 பேர் பேசிட்டே இருப்போம். யாராவது ஃப்ரெண்ட் வந்தாக்கா, நாரதர் வர்றாரு அமைதியாரு, இப்படி சவுண்ட் வச்ச முடியுது. நாரதர் வர்றாரு, அவரு போய் வெளில சொல்லுவார். சகுனி வராங்க, வந்துட்டு என்ன சொல்றோம், பெரிய ஹரிச்சந்திரன் நான். இப்போ இது எல்லாம் படிமங்களாக நம்ம கிட்ட எப்படி தொல்லியல்ல நம்ம ஜுராசிக் பார்க் படம் எடுத்தாங்க பாருங்க. அது என்னது, ஒரு டைனோசரனுடைய உயிரணு வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல ஐஸ்குள்ள உயிரோட்டமா இருக்கும்போது அது மீண்டும் உயிரோட்டமா எடுத்துட்டு வர்றது அந்த படத்தினுடைய கதையை ஜுராசிக் பார்க். அந்த மாதிரி நம்ம கிட்ட ஹரிச்சந்திரன், பெரிய ராஜா இவரு, பெரிய கண்ணகி, பெரிய தாசில்தாரு, கலெக்டரே இப்ப தொன்மமாயிடுச்சு, பெரிய கலெக்டர் இவரு அப்படின்னு. இது பேரு தொல் படிமவியல். இத வந்து சின்ன சின்ன வார்த்தைகளாகவும் பயன்படுத்தலாம், கதையாகவே எடுத்துக்கலாம். பாரதத்தையே சின்ன கதையா மாத்தி எழுதினவங்க இருக்கிறாங்க. இப்ப கூட 2 நாள் முன்னாடி நம்முடைய ஜெயமோகனுக்கு விருது தரும்போது அவர் எழுதின கொற்றவை என்ற நாவலே சிலப்பதிகாரத்தினுடைய உள்வாங்கின மறுவடிவம். நாம உங்களை படிக்கணும்னு நாம சொல்லிக்கிட்டே இருக்கிற புதுமை பித்தன சாப விமோசனம் வந்து சீதகியும் அகலிகையும் மறுபடியும் சந்திச்சுவாங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பழங்கதைகளை வைத்து தாக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பெருமா, தொல் படிமவியல். அடுத்தது மொழியியல் திறனாய்வு. எனக்கு எதை பத்தி கவலை இல்லை, இப்ப நான் கண்ணாடியை மாத்திட்டேன். எனக்கு இதனுடைய லாங்குவேஜ் எப்படி, நேற்றுக்கு தான் குறுந்தோக்கி எல்லா கரெக்ஷனும் போட்டு முடிச்சேன். அப்படி என்ன பண்ற, அது பெயர் எச்சம் என்ன இருக்கு, வினை எச்சம் என்ன இருக்கு, அவருடைய மொழி நடைய என்ன, எப்படி லிங்குஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதை பத்தி மட்டும் பாக்குறது. கோவலன் பேசும்போது அவருடைய மொழி எப்படி இருக்கிறது, கவுந்தியடிகள் பேசுகிற போது அவங்க மொழி எவ்வாறு இருக்கிறது, மன்னர் பேசுகிற போது எப்படி இருக்கிறது, வாயில் காப்போன் பேசுகிற போது எப்படி இருக்கிறது, இந்த மொழி நடைய அவர் மாத்தி இருக்கிறாரா, ஆட்சியர்கள் பேசுகிற போது எப்படி இருக்கிறது, இந்த மொழி நடையும் இலக்கண கூறுகளும் எப்படி இருக்குது. புத்தகத்துல வேற எதையும் நான் பாக்குறது, சக்திவேலையா புத்தகத்தை குறிச்சுக்கலாம். மொழி வரலாறு, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, அதுல என்ன வினைத்தொகை இருக்கு, என்ன பெயரெச்சம் இருக்கிறதுன்னு பாக்குறது மொழியியல் திறனாய்வு. உருவவியல் திறனாய்வு. உருவவியல் என்றால் நம்ம ஆக்சுவலானது
உருவவியல் என்பது பிராக்கெட்ல படிமவியல்னு குறிச்சு. உருவம் கிடையாது, காட்சிப்படுத்துதல். எதுவாக இருந்தாலும் நீங்க ஒரு திரைப்படத்தையோ, ஒரு திரைப்படத்தை பத்திலாம் ஒரு சிறுகதையோ, ஒரு புதினத்தையோ, ஒரு கவிதையோ படிக்கும் போது உங்கள் மனதில் ஒரு காட்சி தோன்றும். சின்ன வயதுல நாம் அப்படிதான் கதை கேட்டோம். யூபிஎஸ்சில அந்த ஒரு விஷயத்தை விடாம இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருங்க. அது பேரு மன வரைபடம். நான் அப்பப்ப படம் வரைவேன். உங்களுக்கு படம் வந்து ரொம்ப என்னையா இருந்தாலும் இப்படி படம் வரைகிறாரு அப்படின்னு நினைச்சு, அது முக்கியம் இல்லை. நான் படமாக உள்வாங்கி இருக்கிறேன் என்பதுதான். எதையெல்லாம் நீங்க மன வரைபடங்களாக உள்வாங்குவீர்களோ அதெல்லாம் மறக்காது. சின்ன வயசுல பாட்டி உங்ககிட்ட கதை சொன்ன போது நீங்க தான் பெரிய படிமைவியல் ஆசானா இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்களான்னு என்ன பண்ணிட்டீங்க, உங்க பாட்டியோ இல்ல பக்கத்து வீட்டு பாட்டியோ உட்கார வச்சு அங்க ஒரு அடுப்பு இருந்துச்சான்னு உடனே, இந்த காலத்துல விறகு அடுப்பு இருந்திருக்கும், நீங்க இருந்தாலும் கேஸ் அடுப்பு தூக்கி வச்சுட்டு வடை சுட்டாங்களான்னு ஒண்ணு வடை உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு, காக்கான்னு ஒண்ணு காக்கா, இது எல்லாத்தையும் கண்ணு அப்படியே திறந்துக்கிட்டு ஆச்சரியமா கேட்டு. இப்படி நீங்க வரலாறு படிச்சாலும் புவியியல் படிச்சாலும் எதையெல்லாம் காட்சி படிமங்களாக உள்வாங்கிருக்கணும் உங்க வாழ்க்கையில மறக்கவே மறக்காது. ரெண்டு ராஜா சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அங்க எம்ஜிஆரையும் நம்பியார் நீங்க சண்டை போடலாம். நீங்க என்னையா எம்ஜிஆர் நம்பியார்லாம் என்னையா அப்படி சொல்றீங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன வாங்கிக்கிறீங்கன்றது. ஏன் கணக்கு கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு படிமவியல் கிடையாது. நீங்க ஓர் ஒன் ஒன்னு, ரெண்டு ஒன் ரெண்டு, இல்ல இங்கிலீஷ்ல டேபிள் படிச்சிருப்பீங்க. 7 6 are 42, 12 7 are 84. இதுக்கு நம்பர் கிடையாது, இது பண்ண முடியாது. a plus b whole square a square plus 2ab plus b square அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கும் காட்சிப்படுத்தலாம். உருவவியலுக்கு மட்டும்தான் நம்முடைய அளவியல் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நீங்க காட்சி, மீதி எதையும் பார்க்க முடியாது. அப்போ பொன்னியின் செல்வனை படிக்கும் போதோ அல்லது சிவகாமியின் சபதத்தை படிக்கும் போதோ அல்லது குறுந்தொகையை படிக்கும் போதோ புறநானூற்றை படிக்கிற போதோ நமக்கு அது காட்சியாக கண் முன்னால் தெரிகிறது பாருங்க. அதுக்கு பேரு உருவவியல், அந்த படிமவியல். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெரும் செல்வராயினும் அப்படின்னு 188வது பாட்டு புறநானூறுல இருக்கு. எக்கச்சக்கமா சமைச்சு பலர் கூட சாப்பிடுகிற ஒரு பணக்காரனாக இருந்தாலும் ஒண்ணு பயன்ல ஒரு குட்டி குழந்தை அங்க நடுவுல நடந்து போயிட்டு உணவை பரிமாறிட்டு உடம்பு முழுசும் நெய் சோத்தை பூச்சிக்கிட்டு அது நடந்து போகும்போது ஒரு ஒரு சோறா உதிர்றத பார்க்கிற பெற்றோர்கள் வாழ்க்கை பயனடைந்தவர்கள். அதான் அந்த பாடல் சொல்லும் போதே அது நமக்கு காட்சியாக தெரியும். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் மாறளவின்றேனா, என்னுடைய காதலனுடைய அன்பு நிலத்தை விட பெரியது, வானத்தை விட ஒரு படிமன் நமக்கு தெரியும். பொன்னியின் செல்வனா இருந்தாலும் சிவகாமி நம்ம கல்கியாவது விட்டுலாம். சாண்டில்யன் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 6 பக்கம் 8 பக்கம் ஆனந்த விடன்லயோ கல்கிலயோ குமுதத்திலயோ கதை வரும். 6 பக்கத்துல 3.5 பக்கம் 4 பக்கம் வெறும் வர்ணனையா இருக்கும். அங்க இருக்கிற ஆறு என்ன, நதி என்ன, அந்த குருவி எப்படி ஓடிச்சு, அந்த இடத்துல அங்க மான் எப்படி துள்ளிட்டு, கதைக்கே வரமாட்டாரு. சில நேரத்துல பயங்கர போர் அடிச்சிடும். அப்படி என்னடா கதையை சொல்றேன். ஆனா படம் எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸி அந்த மாதிரி கதைகள். பொன்னியின் செல்வன் நம்ம படிக்கும் போது நாவலே அவர் கூட டிராவல் பண்ண ஆரம்பிச்சு. வந்தியத்தேவன் வீராணம் ஏரியினுடைய கரைகள், அங்க ஓடிட்டு இருக்கிற பறவை சப்தம், குதிரையில் அவர் எப்படி உட்கார்ந்து இருக்காரு, குதிரை சப்தம், அங்க இருட்டு எப்படி இருக்கு, நிலவினுடைய ஒளி மரத்துக்குள்ள எப்படி ஒரு எல்லாம் கேட்கும் போது நீங்க 11ஆம் நூற்றாண்டுக்கே போயிட்டு இருப்பீங்க. உங்க அம்மா அங்க இருந்து கூப்பிட்டு தாத்தா கொஞ்சம் கடைக்கு போய் கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னு உங்களுக்கு கோபம் வந்துடும். ஏன் கோபம் வந்ததுன்னா உங்களை கல்கி வந்து அங்க கொண்டு போயிட்டு புத்தகத்தை தூக்கி அடிச்சிருங்க, இந்த வீட்டை படிக்க கூட முடியாது அப்படின்னு. அது பேரு படிமவியல்னு. இது அடிக்கடி நம்ம இலக்கிய உத்திகள்லயும் வரும், அதனால அது இம்பார்ட்டன்ட். அடுத்து இப்ப அண்மை காலத்துல தலித்தியமும் திறனாய்வு. இன்னைக்கு அண்மை கால இலக்கிய எழுச்சிகளுக்கு பிறகு 12 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல தீண்டாமை என்பதே வந்து, அதுக்கு முன்னாடி இருந்து பேச தொடங்கிட்டாங்க. ஆனா மக்கள் பின்பற்ற தொடங்கினது வந்து பிற்கால சோழனுடைய ஆட்சியினுடைய நிறைவுக்கு பிறகுதான் அன்டச்சபிலிட்டி. அவருடைய வலி வந்து வேதனையும் மிக கொடுமையா நாம் பார்க்கிறோம். அவங்க துணியை அயன் பண்ணி கொண்டு தருவாங்க, அவங்க எதற்கு அந்த துணியை தண்ணி தெளிச்சு எடுத்தாக எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. செருப்பு தைச்சிட்டு வந்து கொடுப்பாங்க, செருப்பு நாம இது பண்றோம், வீட்டுக்குள்ள விடுறது. இந்த வீட்டுல இருக்கிற சின்ன பையன்
உழைப்பாளிகளை பார்த்து 60 வயசு இருக்கும், 7 மணி இங்க வாடா அப்படின்னு. இது எல்லாத்தையும் இப்போ தலித்திய இலக்கியங்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தது. ஒரு சவரக்காரனின் மயிறு கவிதைகள் ஒரு புத்தகம் கிடைக்குதா பாருங்க கூகுள்ல, சும்மா கூகுள். ஒரு சவரக்காரனின் மயிறு, ஒண்ணு எழுதல. எந்த ஜாதிக்காரன் வந்து முடிவெட்டு போனாலும் கடைசியில் அது என்னடா அது மயிறு தானே. உங்க ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரனுக்கு வேற மயிறு, அந்த ஜாதிக்காரனுக்கு வேற மயிரா இருக்குன்னு ஒரு கேள்வி எழுப்ப. வா, இடஒதுக்கீடு வேண்டாம், நீயே வந்து உன் மலத்தை அள்ளிக்கொள்னு அறிவுமதியினுடைய தை இதழில வந்த ரொம்ப ஒரு வலிமையான ஒரு கவிதை. எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், நீயே வந்து உன் மலத்தை அள்ளிக்கொள். இப்போ இடஒதுக்கீடு எதுக்கு கேட்கிற? வெள்ளை உடை வேலைகளுக்கு தானே கேட்டுட்டு இருக்கு. நான் கிளர்க் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், இடபிள்யூஎஸ் எல்லாம் அங்கதானே பண்றேன். வெட்டியான வேலை கேட்கறியா? முடிவெற்ற வேலை கேட்கறியா? டிரைனேஜ் கிளீன் பண்ற வேலை எனக்கு ஒரு 3% வேணும் கேட்டேன். இப்ப கூட வீரசேகர்னு இயக்குனர் இறந்துட்டார். நம்ம அகாடமிக்கு கூட வந்திருக்கார் திருக்குறள் கூட்டங்களுக்கு. இந்த குடும்ப படம் எல்லாம் எடுத்தவர், ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தவர். அவரு வயதாயிதான் இறந்துட்டார். திருவண்ணாமலை பேட்டவளத்துக்கார், திருக்குறள் அமைப்புல பொறுப்புல இருக்காரு. நம்ம அகாடமியில பலமுறை வந்திருக்காரு. அவர் ஒரு காட்சி வச்சிருப்பாரு, கவுண்டமணி ஒரு படத்துல வெட்டியானா இருப்பாரு. அவர் அவங்க பையனை கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. எதற்கு எஸ் சந்திர பிராமின் போயிட்டே இருப்பாரு. எங்கடா போயிட்டு இருக்க அப்படின்னு. ஸ்கூலுக்கு போறேன் பையனை சேர்க்கறதுங்க. அவங்க எல்லாம் படிச்சா யாரா வெட்ட வேலை செய்யறது? கவுண்டமணி திருப்பி சொல்லுவாரு, கொஞ்ச நாளைக்கு நீங்க செய்ய. அவர் 5 வருஷத்துக்கு. இப்போ அந்த மாதிரி நமக்கு வந்து தலித்திய பார்வை என்பது வந்து இன்னைக்கு வந்து திரைத்துறையிலே கூட வெற்றிமாறனோ, பா ரஞ்சித்தோ, மாரி செல்வராஜோ வந்த பிறகு ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஆனா இது நாள் வரையில சாதிய படங்கள் எக்கச்சக்கமா வந்துட்டு இருந்தது. நம்ம கம்முனே இருந்தோம். தேவர் மகனு, பெரிய கவுண்டரு, சின்ன கவுண்டரு, பெரிய கவுண்டர் பொண்ணு, இதெல்லாம் வந்த போது அது ஜாதிய படங்களா யாரையும் எடுத்துக்கல. அதுக்கெல்லாம் போய் கை தட்டிட்டு நம்ம அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். இன்னைக்கு அடித்தட்டு மக்கள் தங்களுடைய உரிமைகளையோ தங்களுடைய வழிகளையோ பதிவு செய்கிற போது அதை வந்து சாதிய படங்கள்லாம் எடுக்காது. அதுல தலித்தியம் வந்து ரொம்ப முக்கியமான பார்வை. அடுத்து பெண்ணிய திறனாய்வு. பெண்ணிய திறனாய்வு என்பது உங்களுக்கு தெரியும், ஃபெமினிஸ்டிக் வியூ. என்னெல்லாம் பெண்ணியம்? பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ஜாப், ஈக்குவல் வேஜஸ். இன்னைக்கும் கிராமத்துல வரல. இப்பவும் நீங்க பில்டிங் கட்டுற இடத்துல சென்னையில போய் கேட்டீங்கன்னா ஆண்களுக்கு வேற கூலியா இருக்கும், பெண்களுக்கு அதை விட 30,000 50 ரூபாய் குறைவா இருக்கும். உங்களுக்கு 200 ரூபா இருக்கும், 150 ரூபா இருக்கும், உங்களுக்கு 400 ரூபா, 320 ரூபாயா இருக்கும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லை எல்லாத்துலயுமே. நம்ம குடும்பம் இருக்கு, நம்ம படிச்ச மாதிரி காதல் திருமணம், பதிவு திருமணம், இப்ப டைவர்ஸ் அதிகமாயிடுச்சுன்னு பேசிக்கிறாங்க. டைவர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு? அவங்க எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருந்தா கூட சரி செய்யலாம். அவங்கள வயிற்று வலியில இறந்துட்டாங்க, வேற ஆபரேஷன்ல இறந்துட்டாங்கன்னு பொய் சொல்லி சொல்லி கொண்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம செல்லா பணம் யாருமா சொன்ன? நீதான் சொன்னியாமா? செல்லா பணம் யார் சொன்னாங்க? ஆன்லைன்ல கனிமொழி சொன்ன, கயல்விழி சொன்னாங்க. வாமா, மழை பெய்ய ஆரம்பிச்சுச்சாமா? கயல்விழி சொன்னாங்க. நெருப்பு வச்சு கொளுத்துருவாரு வீட்டுக்காரரு, ஆனா அந்த பொண்ணு இறக்கும் போது அவங்க வீட்டுக்காரரை காட்டி கொடுக்காம இறந்து. எவ்வளவு இருந்தது உளவியல்ல பெரிய அழுத்தம். டைவர்ஸ் அதிகமாயிடுச்சு, பண்பாடு போயிடுச்சுன்றாங்களே தவிர இன்னைக்கு கொஞ்சம் தனியா அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் ஒரு புதிய செய்திகளோ புதிய தகவல்களோ வருகிற போது ஒரு எதிர்மறையில கொஞ்ச நாள் ஆகும். அது பேரு மாறுபடு நிலைகால டிரான்சிஷன் பீரியட். அவங்களுடைய இதுல ஓடிடியில ஒரு படம் பேட் கேர்ள்னு பார்த்தேன். ஒரு விமர்சனம் ஆனந்த விடன் இருந்தாங்க. பேட் கேர்ள் வந்து நம்ம என்னதான் பார்த்தாலும் இட்ஸ் குட் கேர்ள்னு விமர்சனம் எழுதிருந்தாங்க. நான் அவர் வந்து பார்த்தேன், பேட் கேர்ள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க பண்புகிட்டையும் முள்ளைகிட்டையும் சொன்னா, அப்பா இப்ப நம்ம பார்க்க முடியாது, அவங்க பெரியப்பா பெரியம்மா ஒரு 7 பேர் வீட்டுல இருக்கிறாங்க, வளைகாப்புக்கு வந்தவங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் பாக்குறோம்ப்பா அப்படின்னு. எனக்கு அந்த படம் பிடிச்சுதான் இருக்கு. அந்த படத்தினுடைய விஷயங்கள், சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை விட அவங்களுடைய உளவியல், அவங்களுடைய கோணங்கள், திங்க் ஃப்ரம் அதர் மேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம அந்த விஷயங்களை பார்க்கணும். நீ பெண்ணியம் வந்து மாறிடுது. இந்த பல்வேறு கேள்விகளுக்கு பிறகுதான் எங்க பொண்ணு நியூஸ் 7க்கு போன பிறகு வாரத்துல மாதத்துல ஒரு நாள் லீவ் உண்டு, அது போக இன்னொரு நாள் வந்து பீரியட் டைம்ல வர்ற லீவ் உண்டு. ஒரு நாள் சிஎல் 30 நாள்ல ஒரு நாள் சிஎல் உண்டு.
ஒரு நாள் பெரும்பாலும் எனக்கு தெரியல, எங்க பொண்ணை பொறுத்தவரை அவளுக்கு செகண்ட் டே அதிகமா பெயின் இருக்கும். செகண்ட் டேல அவள் லீவ் எடுத்துக்கும், ஒரு நாள் லீவ் எடுத்துக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில சில பெரிய காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு விமென்ஸ் காலேஜ் நானு கன்சாமி அங்க இருக்கக்கூடிய ஒரு காலேஜுக்கு கடலூர்ல போய் பேசுறதுக்கு போறேன். ஒரு ரூம் முழுசும் பெட் போட்டு வச்சிருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு 15-20 பெட் இருக்கு. நான் எதுக்குங்க அப்படின்னு கேட்கிறேன். ஏதாவது நர்சிங் சொல்லி தரதுக்காக. இல்ல, இங்க வந்துட்ட பிறகு பசங்களுக்கு வந்து பீரியட் இருந்துச்சு, வலியா இருந்துச்சு, அவங்க படுக்கிறதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்னா. இது எவ்வளவு பெரிய கேள்விகளுக்கு பிறகு இதுக்கு பிறகு வந்திருக்கு. நானே அன்னையனுக்கு கிளாஸ் இருக்கும்போது 60 பேர் 70 பேர் உட்காந்துருப்பாங்க. பொம்பளை பிள்ளைங்க தூங்கினா எழுப்பக்கூடாது. ஆம்பளை பசங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீ காரணம் இப்ப தெரிஞ்சுக்கணும்னா, தூங்கினா தூங்கிட்டு போறாங்க, விடுங்க. ஆம்பளை பசங்களும் தூங்கினா 5 நிமிஷம் கழிச்சு எழுப்பி, நானும் பாவம் காலையில 8 மணில இருந்து சாயந்தரம் 4:30 வரைக்கும் இன்ஜினியரிங் காலேஜ்ல பொட்டாவே மாட்டாங்க. அது சொல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் கிளாஸ் போடுவாங்க, ஒரு ஹாஃப் டே ஃப்ரீயா விட்டுருவாங்க, 1 or 2 கிளாஸ் லேப் இருக்கும். அப்போ இப்பதான் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப எனக்கு 50-60 வயசுலதான், 50-55 வயசுலதான் ஒரு விஷயம் தெரிய வருகிறது. இந்த பீரியட் நிக்கிற பீரியடுக்கு பேரு மொனோபாஸ். இந்த மொனோபாஸ் பீரியட்ல பெண்கள் பெரிய மன அழுத்தத்துக்கும் கோவத்துக்கும் உள்ளாகிறாங்க. நம்முடைய அம்மா என்னமா மெனோபாஸ். ஏன்னா நம்ம நேற்று ஒரு வீடியோ வேற பார்த்தோம். ஒரு இந்தியாக்காரர் வந்து ஃபாரின் பொண்ணை கட்டிக்குவாரு. இவர் அதை கேட்க கேட்க டவல், அவர் டவல் கொடுங்க அப்படின்னு. இவருக்கு என்ன இருக்கு, டவல் டவல் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ்ல அது கத்தம், டப்பல் டப்பல் எடுத்துப்பா அப்படின்னு. அது மாதிரி அக்கா வந்து மெனோபாஸ். டாக்டர் யாரான இப்பதான் இந்த வயசுலதான் தெரிய வருது. 45-50 வயசுக்கு பிறகுதான் அவங்களுக்கு பீரியட் நிக்கிற அந்த 40-45 வயதுல பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. வயிற்று வலி அதிகமாகிறது. சில பேர் தற்கொலை கூட உண்மையாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல நம்ம அம்மாவும் அத்தையும் நம்ம அக்காவும் அதை கடந்து வந்திருக்காங்க, நமக்கு தெரியல. அவங்க அந்த இடத்துல எல்லாரையும் திட்டிட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்கும் திட்டுவாங்களாம். சமைச்சாலும் திட்டுவாங்க, கடைக்கு போயிட்டு வந்தாலும் திட்டுவாங்க. சீக்கிரம் வந்துருப்பீங்க, ஏங்க ஏன் லேட்டு, எவ்வளவு லேட்டு அப்படின்னா. இப்பதான் பண்ணா நம்ம அந்த டென்ஷன்ல இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்பதான் அந்த பெண்ணிய சிறுகதைகளும் பெண்ணிய இதுவும் விஷயங்களும் இப்பதான் பேச ஆரம்பிக்கும். அப்ப பாலியல் சமத்துவம், காதல் திருமணம், மறுமணம், டைவர்ஸ், ரீமேரேஜ், சிங்கிள் பேரண்ட், இதெல்லாம் இப்பதான் கேள்விப்படுறோம். அப்ப ஒரு காலகட்டத்துல ஒரு விஷயம் வருகிற போது அது மக்கள் அது கொஞ்சம் எதிர்விலை மாதிரி தெரியும். அது போக போக அது சரியாகும். ஆனா அது இல்லாத போது எப்படி இருந்ததுன்னு பார்க்காம நம்ம அதை பார்த்தோம்னா ஒரு தேவை இல்லையா? அப்ப அதெல்லாம் அடுத்த அறிவியலை மேலேயே நம்ம எழுதிட்டோம். இது எல்லாம் இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமா இருக்குமா? இன்னும் கூட நான் ஒரு 4 தலைப்புகள் சொல்ல. இப்ப மொழியியல் தனியா பார்த்தோம், லிங்குஸ்டிக் பார்த்தோம். இலக்கண வழித்திறனாய், இலக்கணத்தை என்னடா ஃபாலோ பண்ணிருக்கான்? அத்திரைப்பாவா, வெண்பாவா, கலிப்பாவா, தேமாவா, புலிமா, இதே பார்க்கறது. வேற எதுவும் எனக்கு இருக்க முடியாது. இலக்கண வழித்திறனாய். இன்னொன்னு விதிமுறை திறனாய், பிக்சட் ரூல்ஸ். I have a scale to measure. ஒரு திரைப்படம்னா இப்படி இருக்கும், நான் ஒரு ஸ்கேல் வச்சிருப்பேன், அதை வச்சுக்கிட்டே அளந்து பார்ப்பேன். விதிமுறை திறனாய்வுக்கு எது அழகான எடுத்துக்காட்டுனா, நம்முடைய தண்டி அலங்காரத்தில் வரக்கூடிய பெருங்காப்பியமே பேசும் காலைன்னு ஒரு நூற்பாரு. காப்பியம்னா எப்படி இருக்கணும்னு தண்டியடிகள் சொல்லிட்டு போயிட்டாரு. அதை வச்சுட்டு அளக்கிறது. எந்த காப்பியம் எழுதினாலும் கடவுள் வாழ்த்து இருக்கா, ரைட், ஓகே. நாட்டுடைய தலைவன் இருக்கானா, இருக்கா, ரைட். இயற்கை காட்சி வர்றேன்னு இருக்கா, ரைட், இருக்கு. கதை தலைவன் மற்ற கதை வந்து அறிமுகப்படுத்திட்டாங்களா, பண்ணிட்டாங்க. நெகட்டிவ் கேரக்டர் இருக்கா, இது எல்லாத்தையும் ஆல்ரெடி ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டு உங்களை அளந்து பாக்குறது. இப்போ போலீஸ் வேலைக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்களுடைய உயரம் என்ன, உங்களோட இது என்னெல்லாம் அளக்குறாங்கல்ல, வெயிட் என்னெல்லாம் பாக்குறாங்கல்ல, அந்த மாதிரி பிக்சட் ரூல்ஸை வச்சு பாக்குறது பேரு விதிமொழி திறனாய். காலகட்ட திறனாய். வரலாற்றுக்கும் காலகட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன காலகட்ட திறனாய்னாக்கா, ஃபிக்ஸிங் தி டைம் ஸ்கேல். ஒரு ஒரு புத்தகத்தினுடைய மொழிநடைய வச்சு அது எந்த நூற்றாண்டுன்னு கண்டுபிடிக்கும். நம்ம கல்வெட்டுல படிப்போம். படிக்கும்போது காந்தலூர் சாலை களமறுத்த அருளின் தொடங்குச்சுனால இது ராஜராஜ சோழன். குற்றம் என்பதை குற்றம்னு எழுதுனா அது 8ஆம் நூற்றாண்டு. இப்போ ஒரு மொழியோ மொழிநடையோ வச்சு அது எந்த நூற்றாண்டுன்னு பிக்ஸ் பண்றதுக்கு பேரு காலகட்டத்தினர். இப்படி திறனாய்வுகள் பாத்தீங்கன்னா பல்வேறு வகைப்பு போய்கிட்டே இருக்கு. திறனாய்வின் வகைகள்னு கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் எழுத போறோம். திறனாய்வு வகைகள் அடிக்கடி கேட்டுட்டாங்க.
திறனாய்வு கோட்பாடுகளுக்கான விடையை நாளைக்கு நம்ம எழுதும். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி நம்ம பண்ண போறோம். இது என்னன்னா, சமூகவியல், உளவியல், வரலாற்றியல், அறவியல், இந்த நாலுத்தையும் மறுபடியும் கொஞ்சம் விரிவாக. இப்ப சமூகவியல் அப்படிங்கிறது இந்த 4 தான் யூபிஎஸ்சி ரிப்பீட்டட் கொஸ்டின். இப்ப கூட இந்த முறை கிளியர் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவரு ஒண்ணு சொன்னாரு, ஐயா நான் படிக்கும்போது எது எனக்கு மிஸ் ஆச்சுனாக்கா, எல்லாருமே கொஸ்டின் பேங்க் இதெல்லாம் போட்டுறாங்க, ஆன்சர் புக்லெட் ஒண்ணு போட்டுருங்கயா, அந்த மாதிரி போட்டாங்க எல்லாரும் ஒரே மாதிரி எழுதுவாங்கன்னு. ஐயா ஒரே கேள்விதான் கேட்கிறாங்க. நம்மளே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்தவரை 120 கேள்விக்கு மேல கிடையாது. செகண்ட் பேப்பர்ல 700 கேள்விகளை உருவாக்க முடியும். ஆனா அடிப்படை அங்கேயும் ஒரு 200 250 கேள்வி. நீங்க எல்லாத்துக்கும் ஒரு 4 பக்கம் விட எழுதுற மாதிரி ஒரு புத்தகத்தை ஜெராக்ஸ் போட்டு கையாலே எழுதுறதா இருக்கட்டீங்க, டைப் பண்ண வேண்டாம். நீங்க பசங்க கிட்ட இருந்து எடுத்து அதை பைண்ட் பண்ணி கொடுங்க. விஷயம் அப்பதான் அவங்களுக்கு புரியும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 4 திறனாய்வுல ஒரு திறனாய்வு யூபிஎஸ்சி கேட்காம இருக்கவே மாட்டாங்க. ஆல் கொஸ்டின்ஸ்ல உண்டு. ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பரை தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த முறை வியாழக்கிழமை டெஸ்ட் பேக் தொடங்குறோம் இல்லையா, அதை நீங்க கவனிக்கலாம். புதிய பிள்ளைகள் கூட என்னன்னா எதுவுமே முதல் தடவை புதுசுமா. முதல்ல புறநானூறுல 19 பாட்டு நான் நடத்துறேன், அது புதுசு தானே. அந்த புதுசை இப்பவே கேட்க ஆரம்பிக்கிறது. டெஸ்ட் பேட்சுக்கு வந்து நீங்க டெஸ்ட் எழுதல, நம்ம ஏதாவது பெஞ்ச் மேல நிக்க வைக்க போறோமா, இல்ல தோப்புக்கரணம் போட சொல்ல போறோம் இல்லையா. நேற்று முந்தா நாளும் ஒரு வட இந்தியாவில் ஒரு குழந்தைய தோப்புக்கரணம் போட சொல்லி குழந்தை இறந்து போயிடுச்சு. 100 தோப்புக்கரணம் போட சொல்லிருக்காங்க. அது 100வது தோப்புக்கரணம் போடும்போது மயங்கி விழுந்துருச்சு, ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்திருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் இறந்து போயிடுச்சு. சமூகவியல் திறனாய்வு, சமூகவியல் திறனாய்வு, சமூகம் என்ற வார்த்தையை நம்ம டீகோட் பண்ணணும். சமூகம் என்றால் என்ன? சமூகம்னா இதுல என்னென்னலாம் இருக்கிறது? மெயின் வந்து தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை சாதி மதம் இருக்கா, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கா, ஆட்சி முறை அன்வரண சிக்கல்கள் இருக்கா, பெண்ணியம் நம்ம தனியா இருந்தா கூட சமூகத்துக்குள்ளேயே அது வந்துருது, பெரிய வட்டத்துக்குள்ளேயே அது வருது. பெண்ணியம், பெண்கள் நிலைமை எவ்வாறு, எல்லாத்தையும் எழுதலாம். இன்னைக்கு இருக்கிற வெறும் சிலப்பதிகாரத்தையே பார்க்காம இன்னைக்கு இருக்கிற ஒரு நாவலை படிக்கிறீங்கன்னா வேலை வாய்ப்பு பற்றிய செய்திகள் இருக்கா, சமூகத்தினுடைய போராட்டங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா, பல்வேறு. மொழியை நம்ம தனியா பிரிச்சா கூட சமூகத்துக்குள்ளேயே மொழி வேறுபாடு, மொழி போராட்டங்கள் இதெல்லாம் இருக்கா, எதை வேணாலும் நம்ம பார்க்க முடியும். அப்போ இதனுடைய பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு ரெண்டுமே நம்ம பார்க்க கத்துக்கிறதுக்கு பேரு தான் திறனாய்வுன்னு. ரைட்டாமா? முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒரு திறனாய்வு என்பது ஒரு புத்தகத்து மேல இந்த 4 கோணங்களையுமே நம்ம அப்ளை பண்ண முடியும். நம்ம சிலப்பதிகாரத்தை மட்டும் எடுத்துக்காம புறநானூறுடைய பாடல்கள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. சமூகம் எப்படி இருந்திருக்கிறது? மன்னர் மக்கள்னு இருந்திருக்கு. மன்னரை மதிக்கக்கூடிய மக்கள், மக்களை மதிக்கக்கூடிய மன்னர்கள், புலவர்கள் மரியாதையோடு இருந்திருக்கிறாங்க, புலவர்களுக்கு அறிவுரை சொல்லி இருந்திருக்கிறாங்க, வரி விதிப்பு முறை இருந்திருக்கிறது, அது எப்படி முறைப்படுத்தணும்னு ஒருத்தவங்க அறிவுரை வழங்கக்கூடிய நிலை இருந்திருக்கிறது, நீதி வழங்குகிறவர் மன்னனாக இருந்திருக்கிறாரு, ஏழைகளுக்கு பொருள் தருபவனாக இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் சமூகவியல் திறனாய்வு என்பது அடிப்படையில எளிமையானது. லேசா ஒரு சின்ன கூர்மை, நான் சொன்ன மாதிரி கண்ணாடியை மாத்திட்டு இந்த குறிப்பிட்ட கண்ணாடி தான் போட்டுக்கிட்டு அந்த புத்தகத்தை பார்க்க. இனிமே நீங்க என்ன பண்ணணும்னா எதுவாக இருந்தா எதையுமே நீங்க பண்ணலாம். சமூகவியல் திறனாய்வுல ஒரு சாலையே கூட ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கிற தெருவில் இருக்கக்கூடிய சாலை எப்படி இருக்கு, எளிய மக்கள் இருக்கக்கூடிய சாலைகள் அதுவே வித்தியாசம். நம்ம தெருவில் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஸ்டாலின் கூட வந்து போனார். ஒரு ராஜ்யசபா எம்பி இருந்தவர் இறந்துட்டார், ஒரு முஸ்லீம் ஒருத்தர் எதிர் வீட்டு பக்கத்துல. அப்ப வரும்போது கிடுகிடுன்னு ரோட போட்டாங்க, பெரிய வேலை பண்ண. அப்போ எல்லாமே ஒரு சமூக மதிப்பீடுகளுக்கு உட்பட்டதாக இருக்கு. உங்களுக்கு நீங்க எழுத வைக்க போறோம். ஒரு மணி 8 ஆச்சு, ஒரு 8:30 8:45 உங்களுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து நீங்க கூகுள்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். தெரிஞ்சுக்கலாமா? நீங்க ஏதோ ஒரு சிறுகதையோ ஒரு இதையோ சமூகவியல் மதிப்பீட்டுல நம்ம படிச்சிருக்கிற புத்தகங்களையோ ஏதோ ஒண்ணு சமூகவியல் மதிப்பீட்டுல எப்படி எழுதலாம்னு பார்க்க போறோம். வீட்டுல உளவியல் எழுதிட்டு வரோம்.
அப்போ இந்த சமூகவியல் மதிப்பீடு என்ன பண்ணுது? இந்த எப்பவுமே ஒரு இலக்கியம் என்பது இலக்கை இயம்பணும். இந்த திறனாய்வு பண்றதால என்ன பயன் அப்படின்னு பாருங்க. திறனாய்வுனால என்ன பலன்னா, சமூகவியல் திறனாய்வுனால சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, இல்ல இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் இல்ல, இந்த மாதிரி மலைவாழ் பழங்குடி மக்களுக்கான இடங்கள்ல மருத்துவ வசதி இல்லைன்னு ஒரு சிறுகதையோ புதினமோ சொல்லுகிற போது அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கைகள். இந்த இலக்கியங்கள் தான் சமூக மாற்றங்களை செய்திருக்கு. இப்ப திறனாய்வு செய்ய 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 என்ன ஆகுதுன்னா, அது அரசனுடைய கவனத்தையும் அதையும் ஈர்க்கிறது. சமூகவியல் திறனாய்வுடைய பெரிய பயன் அது. புரிஞ்சு, சமூகவியல் திறனாய்வினுடைய பெரும் பயன் என்னன்னாக்கா, அது சமூகத்தினுடைய நலத்திட்டங்களையும் அரசு பணிகளையும் நெறிப்படுத்துகிற. ஒரு கிராமத்து பள்ளியில ஆசிரியர் இல்லைன்னு ஒரு கதை எழுதுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு சின்ன கதையா தான் இருக்கும். ஆனா அந்த கதை கல்வி அமைச்சரும் அவங்களோ படிக்கும்போது என்னடா இது, இந்த மாதிரி ஒரு கதை எழுதிருக்காங்க, எந்த இன்ஃபுளுன்ஸ் எழுதிருப்பாங்க சார், பல ஊர்ல இந்த மாதிரி தான் சார் இருக்கு. ஒரு டீச்சர் போடலாமா, டீச்சர் அப்போ ஒண்ணுக்கும் ஒரு விஷயம் இருக்கு. நாம சொன்ன மாதிரி பெண்ணிய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது பல்வேறு சிறுகதைகளின் காரணமாக. நீங்க இந்த பெண்ணிய கதைகள்ல நான் சொல்லியிருக்கேன், இந்த கதைகள்ல நீங்க கேட்கறது இல்ல. பாப்பா வந்து கதை 6 கதை 7ன்னு போடுறாங்க. நானும் போய் யாரா பாக்குறாங்கன்னு பாக்குறேன். பார்த்திருந்தாங்கன்னா ஒரு தம்ஸ் அப் 1 2வது போட்டுருவாங்க. யாரு பாக்குறது? நம்ம அம்பை வந்து மும்பைல இருக்கிற இப்போ பெரிய விருது வாங்கினாங்க. அம்பை என்ன விருது வாங்கினாங்க பாருங்க. அம்பை, அவங்க பேர் AMBA. அம்மா கொலை செய்தால்னு ஒரு கதை. ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சின்ன விஷயம் தான். அம்மா வந்து ஒரு குழந்தை மேல பயங்கர அன்பா இருப்பாங்க. அது கொஞ்சம் கருப்பா இருக்கும் அந்த குழந்தை. ஆனா அந்த குழந்தை மேல ரொம்ப அன்பா தான் இருந்துட்டு இருப்பாங்க. யாரும் படிச்சிருக்கீங்களா அந்த கதை? ஆன்லைன்ல நீ படிச்சிருக்கியாமா? அந்த ஆடியோ கேட்டியாமா? இல்ல இவரு பவத்துல என்னுடைய ஆடியோ கேட்டியாமா? இல்ல, என்னுடைய ஆடியோ வேற ஒருத்தவங்க படிச்சு. நான் வந்து அந்த பாவத்துல தான் 3 நிமிஷத்துக்குள்ள அந்த கான்செப்ட் சொல்லணுன்றதுக்காக 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல அந்த கதையை சொல்றேன். இப்போ 3 நிமிஷம் தான் அந்த கதை. நீங்க வந்து வீடியோ 4 மணி நேரம் 1/2 மணி நேரம் எல்லாமே 3 நிமிஷத்துக்குள்ளதான். அம்பை கொலை செய்தால்னு ஒரு கதை. அம்மா கொலை செய்தால். அவங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கும், கொஞ்சம் கருப்பா இருக்கும், ஆனா அழகா இருக்கும். அந்த பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இது பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க தங்கச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு இங்க போயிட்டு வருவாங்க. அந்த கல்யாணத்துல வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு நகை போடுறது, இந்த கருப்பா இருக்கிற பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது, இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த பொண்ணு வயசுக்கு வந்துருக்கு. பயங்கர அன்பா இருக்கிற அந்த அம்மா அந்த பொண்ணை பார்த்த உடனே திட்டுவாங்க. அறிவு இருக்கா உனக்கு, போய் உட்காரு. அப்ப எங்க அம்மா என்னுடைய மனதை கொலை செஞ்சுட்டாங்கன்ற பொருள் அந்த பொண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கதை எழுத. இன்னைக்கு சமூகம் வந்து அந்த அது என்ன விருது அவங்களுக்கு கிடைச்சது? சாகித்ய அகாடமி தானே? 21ல சாகித்ய அகாடமி. அதுக்கு எதுக்குமா கொடுத்தீங்க? எந்த புத்தகத்துக்கு? அம்பைன்னு ஒரு அம்மா. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, சிறுகதை கவிதை நூல் இல்ல, அது கவிதை நூல் சிறுகதை. அதனால இப்போ இப்ப இனிமே இப்ப மணிமேகலை, இப்ப வந்து 2 நாள் முன்னாடி மணிமேகலை கதை சொன்னாங்க. மணிமேகலையில புத்த மதத்தினுடைய தாக்கம் எவ்வாறு இருந்தது, ஒரு ஆணுடைய ஆணாதிக்க சிந்தனையோடு உதயகுமாரன் காதலிக்க வந்தது, அதை நம்ம எழுதலாம். நீங்க இனிமே இப்ப நாம செகண்ட் பேப்பர்ல படிச்சிருக்கக்கூடிய சில கதைகள் மேல இந்த ஸ்கேல் நம்ம வச்சு பார்த்தோம்னா, சித்திரப்பாவை அப்படின்னு ஒரு புதினம் இருக்கிறது. அந்த சித்திரப்பாவை புதினத்துல சமூகவியல் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க வந்து கலைக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணாமலை இருக்கிறாரு. ஆனா ஓவியத்தை வச்சு சம்பாரிச்சுதான் ஆகணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள், வாழ்க்கையை ரொம்ப இயல்பா வாழுகிற ஆனந்தி அங்க இருப்பாங்க. வாழ்க்கையை ரொம்ப படோடமா வாழணும்னு நினைக்கிற சுந்தரி அங்க, ரொம்ப நேர்மையாகவும் சரியாகவும் வாழணும்னு நினைக்கிற சிதம்பரம் மேஸ்திரி அங்க இருப்பாரு. எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிற மாணிக்கம் அங்க. இப்ப இந்த விஷயத்த லேட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா செகண்ட் பேப்பர்ல இருந்து வார்த்தைகளை போட்டுரும். நான் இந்த முறை போயிட்டு இருக்கிற டெஸ்ட் பேட்ச்ல நான் என்ன பண்ணேன், குருபீடம் கதையை இந்த 4 அப்ளை பண்ணேன். குருபீடம் கதையில என்ன பண்ணேன், ஒரு சமூகவியல் நோக்கில் ஒரு கதை, உளவியல் நோக்கில் அந்த உயிலின் மரணம்னு நினைக்கிறேன், வரலாற்றியல் நோக்கில் அதுல போட முடியல, அதனால அதை விட்டேன். அறவியல் நோக்கில்
மொழிநடை நோக்கில்னு கேள்வி கேட்டோம். செகண்ட் பேப்பர்ல இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணுவோம். ரைட்டுங்களாமா? சமூகவியல் திறனாய்வை நம்ம அதை பண்ண கத்துக்கணும். நம்ம படிக்கலாம். நம்ம இன்னைக்கு வகுப்புலயே எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம செகண்ட் பேப்பர் காலத்துல இருந்து படிக்கிறவங்க அந்த நாவல் மேல அப்ளை பண்ணி எழுதலாம். மத்தவங்க என்ன பண்ணலாம்னாக்கா, ஒரே ஒரு சின்ன சிறுகதை படிங்க. நாவல்லாம் படிக்காது. ஒரு சின்ன சிறுகதை, வெற்றி அடைந்த புதுமைப்பித்தனுடைய கதையோ, ஜெயகாந்தனுடைய கதையோ, எஸ்ராவுடைய கதையோ, ஜெயமோகனுடைய ஒரு கதையோ, நேற்றுக்கு நம்ம சோற்று கணக்குன்னு ஒரு கதை போட்டோம். ஒரு கதை எவ்வளவு பேர் கேட்டீங்கம்மா? யாருக்கும் உங்களுக்கு எல்லாம் டைம் இருக்கிறது. சோற்று கணக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. ஒரு இளைஞனுக்கு வந்து சாப்பிட்றதுக்கே காசு இல்லாம இருக்கும். வெறும் 6 ரூபாய் 7 ரூபாய் இருக்கும். எங்க சாப்பிடுறதே தெரியாது. அவனுக்கு 2 3 நாளாவே தடுமாறிட்டு இருப்பான். அப்ப கேள்விப்படுவான், 4வது 5வது தெருல இருக்கிற ஒரு பாய் கடையில ஃப்ரீயா சாப்பாடு போடுறாங்க. எவ்வளவு காசு இருக்குதோ அதை மட்டும் கொடுத்துட்டு வந்தா போதும்ட்டு முதல் முறையா அங்க போறான். மட்டன் பிரியாணி கறியா அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு 7 ரூபா தான் இருக்கு, நம்ம சாப்பிட்டதுக்கு 7 ரூபாய் போட்டு போயிடலாம் நினைக்கும் போது மறுபடியும் பாய் வந்து மறுபடியும் 2வது ரவுண்ட்லயும் சாதமும் கறியுமா அள்ளி 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 வச்சுக்கிட்டே இருக்கிறார். சாப்பிட்டு இவங்க காசு போடுறவங்களை பாக்குறான். சில பேர் காசு போடாம போறாங்க, சில காசுல அதிக காசு உண்டியில போட்டு போறாங்க, சில இருக்கிற காசை போடுறாங்க. சரின்னு 7 ரூபா போட்டு அடுத்தடுத்த நாள் எவ்வளவு காசு இருக்குதோ அதை எடுத்துட்டு போவான். நல்லா சாப்பிட்டு வந்தா உண்மையா இருந்த கேரக்டர். ஜெயமோகனுடைய நல்ல கதைகள் அது. ஜெயமோகன் மிக மோசமான ஒரு மனிதர். இருந்தாலும் அவருடைய நல்ல கதைகள் அது. தமிழை வந்து தீட்டிக்கிட்டே இருக்கிறாள். அவருக்கு என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் வேலை கிடைச்சி போயிடுவான். வேலை கிடைச்சி சம்பளம் வாங்கினோடனே முதல் மாசமோ 2ஆம் மாசம் சம்பளமோ எடுத்துட்டு 5,000 ரூபாய் 20,000 ரூபாய் எல்லா காசையும் கொடுக்கணும்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருவான். வந்து சாப்பிடுவான், பாப்பான். புது சட்டெல்லாம் முதல்ல வந்த மாதிரி இருக்காது, சட்டெல்லாம் போட்டு வந்திருப்பான். வந்து என்ன பண்ணுவான், சாப்பிட்டு போய் உண்டியில காத்தா அழுத்துவான். உண்டி நிரம்பிடும். நிரம்பினோடனே வேலை செய்யற பையன் சொல்லுவான், பாய் உண்டி நிரம்பிடுச்சுன்னு. யார் போடுறாங்கன்னு கூட அவர் திரும்பி பார்க்க மாட்டாரு. சரி போயிட்டு அடுத்த உண்டியை மாத்திட்டு வந்து வையின்னுவாரு. மறுபடியும் வைப்பான், மறுபடியும் காசு போடுவான், மறுபடியும் நிரம்பிட்டோம், மறுபடியும் உள்ள போய் வச்சுட்டு அவன் யாருன்னே அவர் திரும்பியே பார்க்க மாட்டார். அது சோற்றுக்கான கதையை நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவுதான். அப்போ நீங்க ஏதோ ஒரு கதையை படிங்க. வகுப்புலயே எழுத முயற்சி பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்ச கதைகளை, கம்பராமாயணத்தையோ சிலப்பதிகாரத்தையோ மணிமேகலையோ நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனா ஏதாவது ஒரு சிறுகதை புதின புத்தகத்து மேல சமூகவியல். அடுத்து நம்ம உளவியலுக்கு வருவோம். உளவியல் என்பது என்னன்னா சைக்காலஜி. உளவியலை தான் இம்பார்ட்டன்ட் குறிச்சுக்கோங்க. யூபிஎஸ்சி அதிகமா கேட்டிருக்க திறனாய்வு எதுன்னா உளவியல் திறனாய்வு தான். இந்த உளவியல் என்பது 4 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா படைப்பாளி உளவியல், படைப்பாக்க உளவியல், இலக்கிய உளவியல், அவையினர் உளவியல். இலக்கியம் என்பது கதாபாத்திரம், தமிழ்ல கதை மாந்தர்கள். இது படைப்பாளி உளவியல், இது படைப்பாக்க உளவியல். படைப்பாக்க உளவியல். படைப்பாளி உளவியல்னா என்னன்னா ஒரு பேச்சுக்கு பாரதியார் குறிச்சுக்கோங்க. ஒட்டுமொத்தமா அந்த படைப்பாளியினுடைய அடிப்படை கான்செப்ட் என்ன? அவர் இந்திய விடுதலை பாடினாரு, பெண் விடுதலை பாடினாரு, மொழியை சிறப்பிச்சு பாடினார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் இளங்கோவை போல் என்னமா கண்டதுல இருந்து சொல்ல வந்தாங்க அவங்க. தமிழ்ல பாரதியாருக்கு பேர் நாம ஒரு புது வரி எழுதுவோம், அதுவும் நல்லாதான் இருக்கும். கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் எழுதுறாரு கவிதை. ஏன் கம்பனை மானுடன்னாங்கன்னா கடவுள் இருந்து பின்னாடி இருந்து கதை விட்டுற போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் தான் தட்டிய பிடிச்சி அவருக்கு மொழி, அப்ப அவருக்குன்னு ஒரு கண்டென்ட். இது படைப்பாளியினுடைய உளவியல். வைரமுத்து எழுதுறாருன்னா அவர் பகுத்தறிவு, கடவுளை எங்கேயும் எழுத மாட்டார், சாமி பாட்டு எதையும் எழுதிருக்க மாட்டார். ஐயா இல்லையா அந்த அம்மன் படத்துல அனுஷ்கா நடிச்சாங்கல்ல, அதுல ஒரு பாட்டு வைரமுத்து, ஏன்னா நான் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை, உறுதியா எழுதியிருக்க மாட்டார். அப்ப அவருக்கும் ஒரு படைப்பாளிக்கும் ஒன்று. நம்முடைய பெரியார் படத்துல அந்த பாட்டுலாம் அவர் தான் எழுது. ரொம்ப நல்லா ஆக்சுவலா பெரியார் சொன்ன ஒரு வசனத்தை ஒரு சினிமா பாட்டாவே எழுதிட்டார். ராமர் கைப்பற்ற இடத்துல எல்லாம் இந்த அணில் மேல பாலங்கட்டை இது பண்ணிச்சு 3 கோடு விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப ஒரு பெரியார் கேட்டாரு,
ஏன்பா அணில் மேல 3 கோடு வந்துச்சு, சீதை முதுகுல ஏன்டா 3 கோடு விழல, அப்ப சீதையை ராமர் தொடவே இல்லையான்னு கேட்டிருப்பாரு. வைரமுத்து பாட்டு எழுதியிருப்பாரு, அந்த 3 கோடி ஏன் விழல அப்படின்னு எழுதியிருப்பாரு. அப்போ படைப்பாளி ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல இருக்கிறான். ஜெயகாந்தன்னா அடித்தட்டு மக்கள், மொழியை பத்தி கவலைப்பட மாட்டார், இங்கிலீஷ் கலந்துருக்கும். ஆனா உழைப்பாளிகளை பத்தி அவங்களை பத்தி எழுதுவார். அப்ப படைப்பாளி ஒட்டுமொத்தமா ஒன்னா இருக்கு. படைப்பு ஆக்கம் என்பது வேற, ஒரு குறிப்பிட்ட பாடல்னு குறிச்சு. படைப்பாளி என்பது ஒட்டுமொத்தமாக பாரதியார், கண்ணதாசன், இந்த மாதிரி அவங்க யாருன்னு பாக்குறது படைப்பாளி. படைப்பாக்க உளவியல் என்ன? கண்ணதாசன் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களையும் காலையில எழுதுறாரு. அதாவது புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை குறித்து ஒரு திராவிட இயக்க நண்பர் எழுதிட்டாரு. அது கண்ணதாசன், நம்முடைய MS விஸ்வநாதன், TM சௌந்தரராஜன் சேர்ந்து நாத்திகர்களை கூட ரசிக்க வைத்த பாடல் அப்படின்னு. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களின் அடி உச்சத்துல பாடுவோம். சில பாடல்கள்லாம் நல்லா இருக்கும், ஆயர்பாடி மாளிகைகள். சில பாடல்லாம் கேட்கறதுக்கே சாமியே நம்மளாம் கூட பாடல் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவர் காலையில அந்த பாட்டை எழுதுறாரு, சாயந்தரம் என்ன பாட்டு எழுதுறாரு, அண்ணன் என்னடா தம்பி என்னடா. காலையில கடவுளை பத்தி எழுதினவரு சாயந்தரம் இதை பத்தி எழுதுறாரு. அப்புறம் அடுத்த நாள் போனா ஒரு படத்துல குடிகாரனுக்கு ஒரு பாட்டு இருக்கும், இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம். அப்ப ஒட்டுமொத்தமா கண்ணதாசன் அந்தந்த பாடல்களை எழுதுகிற போது எந்த உளவியல் இருந்தாரோ அது பேரு படைப்பு ஆக்க உளவியல். குறிப்பிட்ட சாங் எழுதும் போது எப்படி இருந்தார். இப்ப பாரதியாரு ஏசுநாதரை பத்தியும் பாட்டு எழுதியிருக்கிறாரு, நபிகள் நாயகத்தை பத்தியும் பாட்டு எழுதி. பாரதியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பாரதியார் எப்ப பெண்ணுரிமைக்கு வந்தாருன்னு ஆய்வு பண்ணுவாங்க. நீங்க ஒருவேளை பாரதியார் படம் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாரதியார் படத்தை இயக்குனது யாருன்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். பாரதியார் படத்தை இயக்குனவர் ஒரு IAS ஆபீசர், ஞான ராஜசேகரன் முகப்பேர்ல இருக்கிறாரு, ரிட்டையர்டு IAS ஆபீசர். அவர் தான் பாரதியார் படத்தை இயக்குனாரு, அவர் தான் பெரியார் படத்தை இயக்குனாரு. மோகமுள்னு வந்தது, அப்புறம் நடுவில் ராமானுஜம் பத்தி கதைகள்லாம் வந்தது, இது எல்லாமே அவர் இயக்கின படங்கள். பாரதியார் படத்துல பாரதியார் அவங்க மனைவிக்கு மரியாதை தர மாட்டாங்க, பலரும் அடிச்சிருவாரு. இன்டர்வியூ நீங்க படத்தை யூடியூப்ல இருந்தா கொஞ்சம் தள்ளி தள்ளி பாத்தீங்கன்னா அடிச்சிருவாரு. அவற்றை எப்ப இந்த மாற்றம் ஏற்படுகிறதுனா 1905 6 1906 தான் கல்கத்தா காங்கிரஸ், அதுல 5 வங்காளத்தை பிரிக்கிறாங்க, 6 காங்கிரஸ் மாநாடு, 7 சூரத் இல்லையா, அடுத்தடுத்த வருஷங்கள் நடக்குது. காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகும்போது விவேகானந்தருடைய சீடராக இருக்கிற அன்னை நிவேதா தேவியை சந்திக்கிறார். அவங்களை முன்னாடியே கேள்விப்பட்டிருக்காரு, அவங்க படிக்கட்டுல இறங்கி வந்துகிட்டே இருப்பாங்க, முன்னாடியே லெட்டர் வழியா அவங்க பேசிருப்பாங்க. பாரதியார் வணக்கம் சொல்லிட்டு அந்த அம்மா கேட்பாங்க, உங்க மனைவியை கூட்டிட்டு வரலையான்னு நிவேதா அம்மா கேட்பாங்க காங்கிரஸ் மாநாட்டு. பாரதியார் திருச்சிக்கிட்டு அலட்சியமா என்ன சொல்லுவாரு, காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்திருக்கான், அவங்களுக்கு இங்க என்னங்க வேலை. இந்த படத்துல இந்த காட்சி சொன்ன உடனே நிவேதா சொல்லுவாங்க, இந்தியாவில் அப்போ 30 to 35 கோடி மக்கள் தொகை. பாரதியார் எழுதினார்ல 30 கோடி முகமுடையாள் மொயம்புற ஒன்றுடையாள் எழுதினாரு 1915. நம்ம மக்கள் தொகை 30 கோடி தான். இப்ப எவ்வளவுமா இருக்கிறோம், இப்ப எவ்வளவுமா இருக்கிறோம், 400 இல்ல 140 கோடி இந்தியாவுடைய மக்கள். உலக மக்கள் தொகை 800 கோடி, அதுல நம்ம 140 கோடி கிட்ட. நம்ம நிவேதா கேட்டாங்க, ஏன் உங்க மனைவியை கூட்டு வரல. காங்கிரஸ் மாநாட்டுக்கு எதுக்கு மனைவி அப்படின்னாரு பாரதியார். நம்ம கேட்டாங்க, இந்தியாவில் இருக்க மக்கள் தொகை எவ்வளோ, அதுல பாதி பேர் பெண்கள், பாதி பேர் விடுதலை போராட்டத்துல கலந்துக்கலாம், நீங்க எப்படி பாரதி செய்வீங்க. அதுக்கப்புறம் தான் பாரதியார் பெண்ணுரிமை பற்றி பேசுறார். இப்ப படைப்பாக்கம் என்பது அந்த குறிப்பிட்ட கவிதை எழுதுகிற போது அவர் எப்படி இருந்தார். கண்ணன் பாட்டு எழுதும் போது பாரதியார் வெள்ளையனை விட்டுட்டார், வெள்ளையனை பத்தி அவர் கண்டுக்கல. கண்ணன் பாட்டு எழுதும் போது பக்திக்காகவும் கண்ணன் பல உருவங்கள் இருப்பேன்னு எழுதினார். ஆனா அவர் மற்ற எல்லா நேரங்களிலும் விடுதலை தான் யோசிச்சு. ஏன் பாஞ்சாலி சபத்தை எடுத்தாரு, இவ்வளோ பெரிய மகாபாரதம் ராமாயணம் இருக்கும்போது ஏன் பாஞ்சாலி சபத்தை எடுத்தார்னா அது ஒரு குறியீட்டு காப்பி. ஏன் பாஞ்சாலிய இந்திய தாயாகவும், பாஞ்சாலிய இந்திய தாய் ஆகவும், பஞ்சபாண்டவர்களை காங்கிரஸ் தலைவர்களாகவும்,
நம்முடைய கௌரவர்களை வெள்ளையர்களாக வைக்கிற ஒரு குறியீட்டு காப்பியம். அப்ப கூட விடுதலை பத்தி அவர் விடல. அவ்வளோ பெரிய மகாபாரதத்துல ஏன் இந்த இதை எடுத்து பாஞ்சாலத்துவ திட்டு பண்ணார்னா, அங்க திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பாஞ்சாலி திட்டுவாங்கல்ல, அது எல்லாம் ஏன்டா நாட்டை அடமானம் வச்சுட்டீங்களா, சூதுக்காக வச்சுட்டீங்க, சிற்றரசர்கள்லாம் வணிகத்துல விட்டுட்டாங்க இல்லையா, அதை பத்தி எழுதும்போது அவர் எழுதுவார். அது ஒரு குறியீடா எடுத்துக்குவார். எப்பவும் விடுதலை தான் நினைச்சிட்டு இருந்தார். ஆனா கண்ணன் பாட்டு எழுதும்போது அவர் பக்தியில் எழுதுவார். படைப்பாளி உளவியல் என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு படைப்பாளி. படைப்பாக்க உளவியல் என்பது பர்டிகுலர் சாங் எழுதும்போது. நான் ஒரு 6 மாதம் முன்னாடி காதல் பாட்டு எழுதி வீட்லயே வச்சுட்டீங்க ஏன் கேட்க கூடாது. தமிழ் முரளி மியூசிக்ல கபாலி டாக்கீஸ்னு ஒரு படத்துல அந்த பாட்டு பதிவாயிருக்கு. சூப்பர் சிங்கர் திவாகரன் தம்பி பாடியிருக்கான். அதனுடைய ஆடியோ ட்ராக் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன். மொட்டை மாடியில் காத்த போல, வெட்ட வெளியில நிலவ போல, கொட்டி கிடக்குது காதல் ஓமேலன்னு எழுதி. இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அவர் பாட்டுக்கு சுச்சுவேஷன் சொன்னாரு. முருகானந்தன் நம்ம டைரக்டர் அதில் நடிக்கிறாரு, ஒரு கூட்டத்தார் எழுது. அப்ப அந்த ஒரு பாடலும் எழுதும் போது நான் எப்படி எழுதுறேன்றதுதான் முக்கியமே தவிர, இவர் எந்த நேரமும் காதலிச்சுட்டே இருப்பார் போல் இருக்கா அப்படின்னு நீங்க முடிவு பண்ண முடியாது. இவருக்கு என்ன நேரமும் புறநானூருக்கு என்ன ஒரு எழுதுறது, கைகுறருக்கு என்ன ஒரு எழுதுறது. அப்ப அந்த ஒரு படைப்பை எழுதுகிற போது நான் எப்படி இருக்கிறேன் என்பது படைப்பாக்க உள்ளது. அடுத்து இலக்கிய உளவியல். இலக்கிய உளவியல் என்பது நான் டீகோட் பண்ணியிருக்க மாதிரி பாத்திரங்களுடைய உளவியல். கதை மாந்தர்கள். ராவணனுக்கும் வசனம் யாருதாமா எழுதினது? கம்பர் தான் எழுதினாரு. ராமருக்கும் யாருதான் எழுதினாரு? அவரே தான் எழுதினாரு. கூனிக்கும் அவரே தான் எழுதினாரு. மண்டோதரிக்கும் அவரே தான் எழுதினாரு. சுக்ரீவன், வாலி, அனுமன் எல்லாருக்கும் டைலாக் அவர் தான். தனி ஒரு படம் பயங்கர ஹிட் ஆச்சு. இல்ல இப்பவும் நீங்க அவருடைய பெஸ்ட் சீன்ஸ் யூடியூப்ல வச்சு பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா ஹீரோவை விட வில்ல பவர்ஃபுல்லா அரவிந்த் சாமி அப்படி எழுதியிருப்பாங்க. படம் தொடங்குறது அவர்கிட்ட இருந்தான் தொடங்கும். நம்ம அவரை ஹீரோ நினைச்சு தேவரவியா கட்டி நடிச்சிட்டு பார்ப்போம். அவரும் பார்த்தா அரவிந்த் சாமியா. அப்போ வசனம் எழுதுறவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த படத்துக்கு உரையாடல் ஒருத்தவங்க போடுறாங்கல்ல வசனம், அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு? to think from both point of view. ரெண்டு பேருடைய கோணத்துல தான் அவர் யோசிச்சு எழுத வேண்டியது. அப்போ நாம சில படங்களை பார்த்துட்டு பரவாயில்ல அப்படின்னு சிப்ஸ் எடுத்து நம்ம தின்னுட்டு இருப்போம் சில படம். அப்படியே யாரோ நேற்று கூட பாபநாசம் படத்துல இருந்து எழுதியிருந்தாரு. அந்த கலாபவன் மணி போலீஸ்காரர் நடிச்சிருப்பாரு. ஒருத்தர் விமர்சனம் எழுந்தாரு. கலாபவன் நடிச்ச நடிப்பை பார்த்தா நாமளே ஸ்கிரீனுக்குள்ள போயிட்டு அவன் சட்டையை பிடிச்சு ஓங்கி 2 குத்து விடலாம் போல நடிச்சு வில்லன். அவரு ஷூட்டிங் அப்போ கமலஹாசன் ஒன்று ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ஜாலியா இருப்பாங்க. அது வேற ஸ்கிரீன்ல இதுல வரும்போது நமக்கு ஒரு வெறுப்பு அவங்க தோன்றாங்க, ஒரு வில்லனையும் அவங்களுக்கு. இது எம்ஜிஆர் முதல்வர் ஆயிட்டு மதுரையில் ஒரு வெற்றி மாநாடு நடத்தும் போது, வெற்றி மாநாடு சொன்ன முதல் ரோல்ல இருந்த ஒரு அம்மா கையை காட்டி கூட்டிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் வயதான அம்மா 60-70 வயது. எம்ஜிஆர் கீழே இறங்கி போனோன்னு அது சொல்லிச்சான், தம்பி நல்லபடியா இருந்துக்கோ, நம்பியார் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இரு. ஏன்னா அவங்க எல்லா படங்களையும் நம்பியாரை பார்த்து நம்பியார் எம்ஜிஆருக்கு சதி திட்டம் போட்டு வெடிகுண்டு வச்சு துப்பாக்கி வச்சுட்டு, நம்பியார் மாதிரி ஒரு நல்லவர் திருப்பிலே கிடையாது. தம்மு கூட அடிக்க மாட்டாரு, தண்ணி அடிக்க மாட்டாரு. இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போற கூட்டத்தை அதிகமாக்கினவரே அந்த ஆள் தான். அவர்தான் முதல்ல மாலையை போட்டுட்டு குருதாமி ரொம்ப நல்ல மனுஷன் இருக்கிறது. ஆனா நடிச்சது நெகட்டிவ் கேரக்டர். இல்ல ஒரு சினிமா பாட்டு, புது பாட்டுல கூட நான் எம்ஜிஆரை போல் இருக்கிறேன், நீ நம்பியார போல், விஜய் சின்ன படத்துல நடுவுல ஒரு வரியில கூட அது எழுதியிருப்பாங்க. நான் எம்ஜிஆர் இது அந்த அளவுக்கு நம்பியார் கேரக்டர். அப்ப என்ன ஆகுது, ஒரு இலக்கிய உளவியல் என்ன ஆகுது, நாம வில்லனை படிக்கும் போது அப்படியே பார்ப்பாங்க. யாரோ ஒருத்தவனாக்கா ஒரு திரைப்படம் பார்த்துட்டு அழுதுறோம். நானே இப்பெல்லாம் ஒரு 5-6 வருஷமா என்னுடைய இட்டும் தொட்டும் கவிதை புத்தகத்துல கடைசி கவிதையா தான் இருக்கும். இப்பெல்லாம் சில கவிதைகளையோ கட்டுரைகளையோ படிச்சா நான் அழுதுறேன். நான் மனிதனாகி விட்டேனா அப்படின்னு ஒரு சின்ன கவிதை ஒண்ணு. சில படங்களை பார்த்துட்டா நீங்க அழுகுறீங்க இல்லையாமா? ஏதோ படத்தை பார்த்தீங்கன்னா அப்படின்றீங்க. அவன் பக்கத்துல உட்காந்து பாக்குறான், இதுக்கெல்லாம் அழுகுது அப்படின்னு. சிலர் நம்ம அழுதுறோம், சிலர் கோவப்படுறோம், சிலர் வெறுப்படைகிறோம், சிலர் இவங்க ஜெயிச்சுட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறோம். அப்ப ஒரே எழுத்தாளர் நம்மளை மாத்தி 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 மூச்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இது இலக்கியம். அதான் இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய அது இலக்கிய உளவியல். எல்லாத்தையும் கடந்து அவையினர் உளவியல்.
வந்துருச்சுடா அஜித் படம் அப்படின்னாக்கா கால நடிச்சிருக்காரு பாரு அப்படின்னு வெளில வந்து நமக்கு என்னடா எத்தனை துப்பாக்கி வச்சிருக்கான், எத்தனை பேரை சுட்டான். நம்ம ப்ளூ சட்டை மாறன் தான் சில விமர்சனம் சொல்றாரு. முதல்ல அவரை சுட்டாரா, அடுத்து இவரை சுட்டாரு, நம்மளையும் சுட்டாரு, நம்மளும் செத்து போய் தான் வெளில வந்தோம் அப்படின்னு. ஒரே படத்துல 500 பேர் 1000 பேரை சுடுறானுங்க. அந்த படம் நமக்கு பிடிக்க மாட்டேது. ஆனா அவங்களுக்கு அவங்க வேற மனநிலையில இருக்கு. ஒரு சினிமா பாட்டை கூட கேட்டோம்னா நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒரு வார்த்தையும் புரியாம 10 தடவை 20 தடவை கேட்ட. ஆனா இப்ப இருக்கிற தலைமுறை வந்து கரெக்டா மியூசிக் எல்கேஜி யூகேஜி பசங்க அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி 5 தடவை பாட்டு. நமக்கு அது ஒரு வார்த்தை கூட புரியலையேடா அது. இப்ப சமீபமா கூட அந்த பழைய ஹிட்டு பாட்டுல வந்து செஞ்சம் எனும் வீணைன்னு எழுதியிருக்காம அந்த பாட்டையே நம்ம கவனிச்சது. செஞ்சம்னு ஒரு வீணை வகை இருக்குதான் அந்த வார்த்தையால் பயன். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணு பழைய ஹிட் பாட்டுல செஞ்சம் எனும் வீணை அப்படின்னு எழுதியிருக்காங்க. செஞ்சம்னு ஒரு வீணை வகை இருக்கு. இப்போ உரையாத்திரை எழுதும்போது நமக்கு தெரிய வருது அந்த வார்த்தையை. அப்ப நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப உங்களுக்கு நீங்க ஒண்ணு இல்லை, நீங்க வந்து காலேஜினுடைய சென்ட் ஆஃப் அல்லது கெட் டுகெதர் முடிகிற அன்னைக்கு அல்லது ஏதோ ஒரு டூர் வீடு போயிருந்த போது இருக்கிறதுலயே ஒரு மகா குப்பையான படத்தை உங்க டூர் பஸ்லயோ இல்ல தியேட்டருக்கு போய் பார்த்துருக்கீங்க. ஆனா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்ப இந்த படம் கேட்டிவில இருந்துச்சா மாத்தவே கூட அந்த உட்காந்துருப்பீங்க. மீது எல்லாரும் அது குப்பை படம்னுவாங்க. ஆனா உங்களுக்கு கம்முனு என்ன படம் தெரியுமா அது அப்படின்னு. ஏன்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது. இப்போ ஒரு தாத்தா இறக்குற மாதிரி ஒரு காட்சி வந்ததுன்னா தாத்தா கூட கனெக்ட் ஆகிருக்கிற பேர பிள்ளைங்களா அப்படின்னு அப்பதான் தாத்தா கிளம்பி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ரொம்ப அழுவீங்க. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தா கொஞ்சமா அழுவீங்க. சில நம்ம தாத்தா மண்டை போட்டுருவாரு, நம்ம ஃப்ரெண்டு வந்து அழுதுட்டு இருக்கோம் அதிகமா. நமக்கு ஒண்ணு புரியாது, நம்ம தாத்தாவுக்கு நாமளே அழுவுது, இதே என்ன அழுகுதுன்னா அது அவங்க தாத்தா கூட கனெக்ட் ஆயிருக்கு. அவங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், அவங்க தாத்தாவை நினைச்சுப்போம், இது பண்ணிக்கும். நம்ம தாத்தாவுக்கு வந்து அது அழுதுட்டு இருக்கும், நமக்கு ஒண்ணும் புரியாது. அப்போ அவையினர் உளவியல் வந்து ரொம்ப ரொம்ப ஒருத்தன் வந்து அந்த மாதிரி ஒரு கதையே கிடையாது உலகத்துல. இன்னொருத்தன் அதெல்லாம் ஒரு குப்பை படையா. இன்னொருத்தன் ஒரு சின்ன ஜோக்குக்கு தியேட்டர்ல சிரிச்சிட்டு இருப்பான். நமக்கு வந்து நம்ம பார்ப்போம் சில சின்ன காமெடிகள் சிரிச்சிட்டு இருப்பாங்க. இந்த யாருக்கும் வெட்கம் இல்லைன்னு ஒரு புத்தகம் இருக்குல்ல, அது படிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம பார்ப்போம், ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஆர்த்தி சிரிச்சுன்னு நினைக்கிறேன். ஆர்த்தி அண்ணமெல்லாம் 2-3 பேர் சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கே திருப்பி வராது. என்ன வந்து பசங்க கேட்பாங்க, ஏன் ஒரு பேட்ச் தான் படிக்கிறீங்க, அது எப்படி உங்களுக்கு போர் அடிக்காதுன்னா பார்த்து வாங்குறோம், கரெக்டா படிச்சுக்காங்க. சிலர் அவங்க அப்ப வாசகர் உளவியல் வந்து பல்வேறு காரணங்களால மாறுபடும். பிராக்கெட்ல குறிச்சுக்கோங்க. அது என்ன காரணங்கள் கேட்டீங்கன்னா வயது, சூழல், அனுபவம். வயது, சூழல், அனுபவம். இது அவையினுடைய உளவியல் மாறிக்கிட்டே இருக்கும். வயதுல மூத்தவங்க அந்த படத்தை இப்ப நான் போய் பேட் கேர்ல பார்க்க சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எங்க அக்கா கிட்டயோ எங்க தங்கச்சி வந்தா ஒரு மனுஷனாயா, எங்க மருமகன் பேர் காதல்ன்றதுக்காகவே எங்ககிட்ட ஒரு சித்தப்பாவும் ஒரு மாமாவும் பேசுறதே கிடையாது. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா கேட்டாங்க. உனக்கு மாப்பிள்ளையே கிடைக்கலையான்னாங்க. எனக்கு கிடைக்கியா, என் பொண்ணுக்கு அதான் கிடைச்சு. இப்ப அவங்களுக்கு ஒரு உளவியல் இருக்கு, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வெவ்வேறு வயது காரணமா அவங்க மோல்ட் ஆயிட்டாங்க. நீ வந்து ஐஏஎஸ் அகாடமி நடத்துற, நம்ம கம்யூனிட்டில உனக்கு பெரிய பாராட்டு விழா வைக்க போறோம் அப்படின்னா எனக்கு கம்யூனிட்டியே கிடையாதுயா, எனக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கிறேன் நான். எங்க பண்பு முல்லை காதல் குழந்தை பிறந்த பிறகு தாதியற்றவர்னு சான்றிதழ் அந்த மாதிரி வாங்கலாம்னு வீட்டுல பேசிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சு அவங்கள வந்து ஏத்துக்க வச்சுக்கிட்டே இது பண்ணிட்டு. அப்போ நம்ம ஒரு இடத்துல மோல்ட் ஆயிடும். ஒரு இடத்துல மோல்ட் ஆயிட்டா அவங்க அந்த படத்தை வேற மாதிரி பார்ப்போம். இதெல்லாம் ஒரு படமாயா, டியூடுன்னு ஒரு படம் வந்தது, எல்லாரும் கழுவி ஊத்திட்டு நான் நல்லா தான் இருக்கேன், என்னவா இப்படி சொல்றீங்க. அவன் என்ன தப்பா சொல்றான், ஆண்கள் எவ்வளவு பேரு அது ஆண்கள் கோணத்துல இருந்து எவ்வளவோ கதைகளை எடுத்துட்டான், அவன் பெண் கோணத்துல இருந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அது 6 மாசத்துல அவங்க கஞ்சியா இருப்பாங்களா, இது பண்ணிருப்பாங்களா, அப்படி எங்க பண்பு முள்ளையுமே கூட எங்கிட்ட விவாதம் பண்ணாங்க. அதெல்லாம் வேற ஒரு சமூகத்தினுடைய. இப்ப நீங்க இலக்கிய கூட்டங்களுக்கு போனீங்கன்னா பிரேக்கிங் த பர்னிச்சர்ஸ்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, மரபுகளை கட்டுடை. ஆல்ரெடி வந்து நிறுவனப்படுத்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எக்கச்சக்கமா விஷயங்கள் வந்து போதிக்கப்பட்டிருக்கு. பெண்கள்னாக்கா கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது, சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது, தம் அடிக்க கூடாது, கண்ணீர், இது எல்லாத்தையும் கட்டுடைக்கிற போது நமக்கு பெரிய கோபம் வரும்.
பொதுவா என்ன அறிவுரை சொல்லணும்? சிகரெட் குடிச்சா உடல் நலத்துக்கு கெடுதின்றது நல்ல அறிவுரை. பெண்கள் குடிச்சா தப்பு அப்படின்னாக்கா, ஆண்கள் என்ன காரணம் குடிக்கிறாலும் அதே பெண்கள் குடிக்கலாம் இல்ல, அதே மனவர்த்தம் அவங்களுக்கு இருக்கும்ல. அப்போ ஒரு விஷயத்தை கட்டுடைக்கிற போது வருகிற இலக்கியங்கள் மீது பயங்கர கோபம் வரும். அம்மா வந்தால்னு டி ஜானகிராமன் ஒரு நாவல் எழுதுறார். அம்மா வந்தாலுடைய கதை சுருக்கம் மட்டும் கேட்டீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி அடையுது. அம்மா என்பதை நம்ம புனித பிம்பமா உருவாக்கி, நாமெல்லாம் சாப்பிட்ட பிறகு மீந்திருந்தா அம்மா சாப்பிடுவாங்க. அம்மாவுக்கு வயிறு இல்லையா? அம்மாவுக்கு பசிக்காது. நாமளே சாப்பிடும் போது இட்லி கொண்டாந்து எட்டி பாக்குறோம். இன்னும் ஒரு 4 இட்லி இருக்கு, 5 இட்லி. அம்மாவுக்கு மீதி வச்சுட்டு சாப்பிடணுன்ற அறிவு நமக்கு வேண்டாம். இல்ல அம்மாவுக்கு தோசை மாவு இருக்குதான்னு பார்த்துட்டா சாப்பிடணுன்ற எண்ணம் வேணும். இந்த தியாகத்தை ஏத்தி ஏத்தி அம்மா மேல கவிதை எழுதி, அம்மானா சும்மா இல்லடா, அதுல அம்மா இல்ல யாரும் இல்லடான்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கடைசியில அந்த அம்மாவுக்கு பிபி சுகர்லாம் வந்து, அந்த அம்மாவுக்கு ஒரு பாட்டு பாடுறதுல ஆற்றல் இருக்கலாம், டான்ஸ் கிளாஸ் போகணும்னு நினைக்கலாம், அவங்க ரஜினி படம் பார்க்கணும்னு நினைக்கலாம், அவங்களுக்கு மஞ்சள் கலர் புடவை தான் பிடிக்கும், அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பே இருக்கு. அம்மா வந்தால் கதை வந்தபோது தமிழ்நாட்டில் பெரிய அதிர்ச்சி, பெரிய அதிர்வலைகள் ஏற்படுது. எனக்கு அந்த கதை சுருக்கமா நான் சொல்றேன். அம்மா வந்தால் டி ஜானகிராமன் எழுதின சிறந்த கதைகள். ஒரு 6-7 வயது பையன், அவங்க வீட்டுல ஒரு 5-6 குழந்தை, வெளியூருக்கு போய் தங்கி படிச்சு திரும்பி வருவான். கதை சுருக்கதுன்னு சொல்றேன் நானு. போய் திரும்பி வருவான். திரும்பி வர்ற போது இவங்க அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு இன்னொருத்தர் மாமான்னு கூடுவான். அவர் வந்துட்டு போயிட்டு இருப்பார். அவங்க அப்பாவுடைய ஆபீஸ் வருவாரு, சாப்பிடுவார், போயிட்டு இருவாரு. இவன் ஊருக்கு போயிட்டு 10-15 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஊஞ்சல்ல உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னு நினைச்சுட்டு என்ன பண்ணுவான், அந்த வீட்டுக்கு வந்துட்டு போற மாமா இல்ல, அந்த மாமா நினைச்சிட்டு மாமா நல்லா இருக்குங்களான்னு கேட்டு போய் திரும்பினா அந்த பக்கம் போனா அவன் தம்பி உட்காந்து. அதான் அந்த படத்தினுடைய அந்த கதையினுடைய முடிச்சு. அப்படின்னா என்னன்னா, அந்த அம்மா என்கிறவங்க வந்து அந்த 3-4 குழந்தைகள் இவங்க அப்பாவுக்கு பிறந்தவங்க. இந்த 4வது குழந்தை அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காருல மாமா, அவருக்கு பிறந்தவங்க. அந்த கதையில அப்படி ஒரு இடத்தை வச்சுட்டு டி ஜானகிராமன் இந்த நாவலை வெளியிட்ட உடனே தமிழகம் இன்னும் கடுமையான விமர்சனம். ஒரு பெண் வந்து தவறு பண்ணிருக்காங்க, அந்த ஆண் வீட்டுக்கே வந்துட்டு போறாரு, ஆணுக்கே தெரியுது, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்காங்க, நீ கதை எழுதியாடா அப்படின்னு அவரை வச்சு காய்ச்சுன்னு காய்ச்சுறாங்க. ஆனா இன்னொரு கோணம் என்ன, ஒரு ஆண் தாத்தா வந்து 3 மனைவியை வச்சுக்கலான்ற விஷயங்களை எழுதுறாங்க. ஆண் மனைவி இறந்துட்டாக இன்னொரு பெண்ணை உடனடியாக கல்யாணம் பண்ணி, நம்ம சிங்கார சுகுமாரன் வட சென்னையில இருக்காரு, அவங்க அப்பா சிங்கார சடையப்பன்னு ஒருத்தர் எழுதினாரு. மனைவியை கணவனை இழந்தவள் கைம்பெண் ஆகிறாள், மனைவியை இழந்தவன் மாப்பிள்ளை ஆகிறான்னு இல்லையா? சமூகம் அப்படிதான் வச்சிருக்கு. நம்முடைய ஜெயபாஸ்கர் அழகான ஒரு பெண் கவிதை, நான் இறந்து விட்டால் என் நினைவுகளோடு வாழ வைக்கிறார்கள் உன்னை, நீ இறந்து விட்டாலோ உன் தங்கையோடு வாழ வைக்கிறார்கள் என்னை. ஆண்கள் மட்டும் 2-3 கல்யாணம் பண்ணிக்கலாம், அவங்க பெண் அது என்ன காரணம் அப்படின்ற விஷயங்களுக்குள்ள நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி. அப்ப என்ன ஆகுது, இந்த புனித பிம்பம் வந்து கட்டுடைக்கும். இப்ப இந்த கதை வந்த உடனே இப்ப நானே முதல்ல படிச்சு இப்படி கதை எழுதுவாராடான்னு நினைச்சேன். 80-85 கதையை முதல்ல படிக்கும்போது எப்படி எழுதியிருப்பாரு, தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக எழுதியிருக்காரு, நான் உட்காந்து தலையாட்டிட்டு ரைட்டு தான். இப்ப நம்ம என்ன மாறி என்னுடைய வயதும் அனுபவமும் வர 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 ஓ இது வேற விஷயம், இது உலக அறிவும் உலக அறிவு விஷயங்களுக்கு கிடைக்க 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 பல விஷயங்கள் தெரியும். தாய்லாந்தினுடைய தேசிய தொழிலே என்னன்னு கேட்டீங்கன்னா பாலியல் தொழில் தான். அங்க இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு குழந்தைலாம் இருக்கு, ஆனா பாலியல் தொழிலுக்கு போயிட்டு வராங்க. அப்படி ஒரு கல்ச்சரா இருக்கு. இஸ்லாமியர்கள் சித்தப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நம்ம அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம் இங்கே. அப்ப எந்த விதமான விஷயங்களோ அறங்களோ உலக பொது அறம்னு கிடையாது. அந்தந்த சூழலுக்கும் தேவைக்கு ஏற்பாடு மாறுது. ஒரு 15-20 வருடம் முன்னாடி ஆனந்த விகடன்ல ஒரு கவர் ஸ்டோரியில ஒரு அம்மா வந்து ஒரு அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க தம்பியும் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு வீட்டுல அடம் பிடிச்சி 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 ஆண்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க இருந்தாங்க. ஆனந்த விகடன் ரொம்ப நாள் அவங்கள ஃபாலோ ஸ்டோரி ஒரு 5-6 வருஷம் போட்டுட்டே இருந்தாங்க. அவங்க 2 ஆண்களுமே அதே வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதே நம்ம வந்து மகாபாரதத்துல படிக்கும்போது அவர் நம்ம கேள்வி கேட்கறது, நம்முடைய புத்தில என்ன ஆயிடுச்சு, ஒரு 5 ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்கானேன்னு
என்னைக்காவது நம்ம யோசிக்கலாம், ஆனா நம்மளை யோசிக்க விடுறது இல்லை. கடவுளை பத்தி கேள்வி கேட்கக்கூடாது, கண்ணை குத்திடுவாரு கடவுளு, அப்புறம் இது பெற்றுவார் இப்படி. நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் 5 ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றத புனித கதையாக படிக்கிற நாம, ஒரு பெண் 2 ஆணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்றத சமூகத்துல தவறாகும். அப்ப இந்த கட்டுடைத்தல் என்பது இந்த வயது, அறிவு, அனுபவம் அடிப்படையில நம்முடைய வாசக மனப்பான்மை மாறிக்கொண்டே இருக்கு. தமிழ்நாட்டிலே விடுதலை புலிகளை ஆதரிக்கிறவங்க இருப்பாங்க, விடுதலை புலிகளை பெற்றவங்க இருப்பாங்க. இப்ப பீகார்ல இத்தனை சதவீதம் ஓட்டு தான் போட்டான்றான், அதை விட அதிகமா வாங்கியிருக்கான். அது நம்ம ஏதாவது பேசணும்னாக்கா உடனே நம்மளை திட்டுவாங்க. நம்மளை திட்ட மாட்டான், திமுக திட்டுவான். நம்ம பிஜேபி திட்டினாக்கா பிஜேபி ஆதரிச்சு எழுதினா பரவாயில்ல. இப்ப அவங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பிஓவின்னு குறிச்சுக்கோங்க, அதான் வாசகர்கள். அது மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க சரின்னு நினைக்கிற ஒன்று இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க மாறி இருந்திருக்கு. இப்ப நீங்க சரின்னு ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்கீங்களா, கொத்து பரோட்டா விட உலகத்துல சிறந்த உணவே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு கட்டுரை சொன்னா 4 பக்கம் எழுதுவீங்க. அந்த கொத்து பரோட்டா சத்தத்திலே பாதி சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆனா அப்புறம் சமக்கு அப்செட் 4 பேரை வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கேட்பார், நேற்று என்ன மாதிரி சாப்பிட்டேன், சிக்கன் ஃப்ரைட் ரைஸிங்க ஆஃப் கொத்து பரோட்டா. இந்த கொத்து பரோட்டா முதல்ல நிறுத்திடுமா, அது மைதா மாவு, போஸ்ட் ஒட்டுறதுக்காக உள்ள மாவு, செரிக்கவே செரிக்காது, அது குடல் வால்ல போய் ஒட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்கா அப்புறம் குறைக்கும். அப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். இப்போ உங்க உறவினர்களுக்கு யாராவது டைவர்ஸ் ஆகி முதல்ல ரீமேரேஜ் ஆயிருந்தா உங்க பெரிய தலைவர்களை பெரிய விஷயமா பேசு. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதிகமா நடந்திருக்கு. எங்க சொந்தக்காரங்களே ஒரு தம்பி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி குழந்தை இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க நல்லா இருக்காங்க. மைசூர்ல பெரிய ஹோட்டல் வச்சிருக்கான், பெரிய பிசினஸ். மறுபடியும் கூட இவங்களுக்கு குழந்தை பிறக்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்காங்க. பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான், சாதாரண இதுல. அப்ப முதல்ல கேட்கும்போது சமூகம் எல்லாத்துக்கும் கேள்வி. அப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மாறிக்கிட்டே இருக்கும். இது 3 காரணங்களால மாறும். வயதின் காரணமாக, அறிவு, நான் உள்வாங்கி இருக்கிற அறிவு, நான் எங்க இருக்கிறேன், எந்த சூழல்ல இருக்கு. நான் பாலஸ்தீனத்தில் இருந்தேன்னா, இஸ்ரேல் இருந்தேன்னாக்கா எனக்கு எப்படி இருக்கு, காசாவில் என்னுடைய குழந்தை குண்டு வெடிப்புல பாதிக்கப்பட்டிருந்தானா எப்படி? காந்தியினுடைய பெரிய இது நடக்கும்போது நமக்கு நடக்கக்கூடிய பெரிய வன்புணர்வு நடந்த காந்தியினுடைய அந்த யாத்திரைக்கு பேர் என்னன்னா, இந்திய விடுதலை போற 47-48 போறாருல, அங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற இடத்துல இந்த காந்தியடிகளே சொல்றாரு, வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களுக்கு யார் மறுவாழ்வு தருகிறானோ அவனே ஆண்மை மிக்கவன் காந்தியடிகள் ஒரு அறிக்கை வந்தார். பாக்யராஜ் அது பயன்படுத்திருந்தாரு. RRR படத்துல முதல்ல குஜராத்தில் வரும், கடைசியா தமிழ்ல. அப்ப என்னுடைய அறிவும் அனுபவமும் வயதும் மாறுகிறது. தென்னாப்பிரிக்க நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள் முழுவதும் துப்பாக்கி கலாச்சாரம் அதிகம். அர்ஜென்டினா, பொலி, பெரு, சிலி, பொலிவியா, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிகமான துப்பாக்கி கலாச்சாரம். அங்க எழுதப்படுற எந்த கவிதையுமே உங்களுக்கு புரியாது. இங்க நமக்கு என்ன, காலையில எழுந்து மெத்துல இன்னைக்கு இடியாப்பம் போறாங்க, ஒரு மனுத்தலாடா ரவா உப்புமாவை போய் மனுத்தல் சாப்பிடுவானா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு, கார சட்னியே நல்லா இல்ல, மத்தியானம் எவ்வளவு தூங்குறது, என்ன ரீல்ஸ் பாக்குறதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கும், எப்ப வேணாலும் குண்டு வேளான்னு வாழ்ந்துட்டு இருக்கிற லத்தீன் அமெரிக்க நாடுகள்ல இருக்கிற கவிஞர்களுக்கு வித்தியாசம். நாம காதல் கவிதையும் பக்தி கவிதையும் எழுதிட்டு இருப்போம், அவன் எழுதுற கவிதையும் புரியாத மாதிரி. அதனால இந்த உளவியலை அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க. உளவியல் எத்தனை முறை நீங்க எடுத்திருக்கியாமா? அது இது எடுக்கல, இது நாளைக்கு எடுத்துக்குவாங்க. திறனாய்வு, இந்த உளவியல். அடுத்தது வரலாற்று முறை திறனாய்வு. உளவியல் திறனாய்வு அதிகம் கேட்டதால் நம்ம உளவியல் திறனாய்வு எல்லாத்துலயும் அப்ளை பண்ற அளவுக்கு பார்க்கணும். அடுத்து வரலாற்று முறை திறனாய்வு. வரலாற்று முறை திறனாய்வு என்பது என்னன்னா, ஒரு வரியை குறிச்சிட்டா போதும், இலக்கியம் என்பது காலத்தின் கண்ணாடி, இலக்கியம் என்பது காலத்தினுடைய கண். வரலாறுனா நீங்க என்ன நினைச்ச கூடாது, மன்னர்களை பத்தியோ முதலமைச்சர் அமைச்சர்களை பத்தியோ இருக்கிறதா வரலாறு கிடையாது. இப்ப நீங்க உங்க டைரி ஒண்ணு எழுதுறீங்க, ரோகிணி காலைல எழுந்து டைரி எழுதுறாங்க, போய் கிளாஸ் முடிஞ்சு போனோம்னு எழுதுறாங்க. இன்று காலையில் எழுந்து அலாரம் அடித்தவுடன் 3 தடவை ஸ்னூஸ் அடித்து விட்டு அப்புறமா எழுந்து நான் இது பண்ணிட்டு நண்பர் அமுதா கூட சேர்ந்து ஷேர் ஆட்டோவில் திறனாய்வு படிப்பதற்காக நான் ஒரு IAS அகாடமி வந்தேன் அப்படின்னு எழுதுனீங்கன்னா, இந்த ஒரு வரி பல செய்திகளை சொல்லுது. இந்த ஒரு வரி என்ன சொல்லுது, ஒரு தமிழ் ஆப்ஷன் ஒன்று இருந்திருக்கு, IASக்கான படிப்பு இருந்திருக்கு,
ஷேர் ஆட்டோ இருந்திருக்கு, பெண்கள் தங்குற விடுதி இருக்கு, நண்பர்கள் கூட சேர்ந்து பயணித்திருக்கிறாங்க, திருநாய்க்குன்னு ஒரு புத்தகம் இருந்திருக்கு. அந்த ஒரு வாக்கியம் எனக்கு 10-15 உண்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. எல்லாம் வரலாறு. நீங்க வரலாறுனா மன்னரோ இவங்களோ பத்தி கிடையாது. அடித்தட்டு மக்கள், அவருடைய வாழ்வியல், நீங்க போட்டிருக்க உடை, நீங்க போட்டிருக்க கம்மல், மூக்குத்தி எல்லாமே வரலாறு. இந்த கீழடியில தேடி எடுக்கும் போது ஒரு கம்மல் கிடைக்குது, ஒரு மோதிரம் கிடைக்குது, ஒரு வளையல் கிடைக்குதுன்னா அதை வச்சு படமே எடுக்கலாம். ஒரு கம்மல் கிடைச்சிருக்கு, ஒரு கம்மல் வந்து தோடு கிடைச்சிருக்கு, நீங்க கீழடியில வச்சிருக்கிறாங்க. அதை வச்சீங்கன்னா அப்புறம் நம்ம திருவாண்டகத்தை கொடுத்தாக்க ஒருத்தர் காதலிச்சாரு, அவங்க காதலிக்கு வந்து கம்மல் செய்யறதுக்கு போய் ஆர்டர் கொடுத்தாரு, காசு தர்றதுக்கு அப்புறம் சண்டை போட்டாரு, ஜெயிச்சாரு, ஒரு கதையே எழுதுது. அதுவும் வரலாறு. வரலாறுனாக்கா நீங்க என்ன பண்ண ஹிஸ்டோரின்னு நினைச்சிடக்கூடாது. அதான் ஒரு பதிப்பகத்துக்கு பேரு ஹெர்ஸ்டோரின்னு வச்சிருக்காங்க. நிவேதிதான்னு ஒரு அம்மா வந்து, நிவேதிதா லூயிஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க. நிவேதிதா லூயிஸ் கிடைக்கிறாங்களா, அவங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோ பாருங்க. இன்னைக்கு இருக்கிற பெண்ணிய விஷயங்கள்ல ரொம்ப அழகா பேசுறாங்க. ஹிஸ்டோரின்ற வார்த்தையே ஆணாதிக்க சிந்தனை தான். என்னமா ஹிஸ் ஸ்டோரி, இட் இஸ் நாட் ஹெர் ஸ்டோரி ஆர் தேர் ஸ்டோரி. ஆண்களுடைய கதை தான் ஹிஸ்டோரி என்ற வார்த்தை, அதனுடைய வேர்ச்சொல் ஆய்வு. அதனால அந்த பதிப்பகத்துக்கு பேரு அவங்க ஹெர் ஸ்டோரின்னு வச்சிருக்காங்க. ஹெர் ஸ்டோரி பப்ளிகேஷன் தேர்ந்தீங்கன்னா கிடைக்கும். நிவேதிதா லூயிஸ், நிவேதா லூயிஸ் இல்ல நிவேதா லூயிஸ், நிவேதிதா லூயிஸ் ஜூம் மீட்டிங்ல அடிக்கடி பேசியிருக்காங்க. அப்போ என்னாவது வரலாறுனா தயவு செஞ்சு நீங்க என்ன நினைச்சுக்க, நிகழ்வுகள்னு குறிச்சுக்கோ. சின்ன சின்ன நிகழ்வுகளும் வரலாறு தான். நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் என்ன வாட்ச் கட்டிருக்கேன், இந்த வாட்சை போயிட்டு கூகுள்ல ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா எவ்வளவு விலை காட்டுன்னு நினைக்கிறீங்க? கிளாஸ் முடிஞ்ச உடனே ஸ்கேன் பண்ணி பாருங்க, இதனுடைய விலை, வாட்சினுடைய விலை என்ன காட்டுன்னு நினைச்சிட்டு 2,71,000 ரூபாய் காட்டும். அப்படின்னா ஐயா இங்க கீழே இறங்கிட்டியா, தலையில ஒரு அடியை போட்டு தூக்கிட்டு இப்ப அந்த ஃபர்ஸ்ட் காப்பின்னு டூப்ளிகேட் விற்கிறாங்க. இது ஒரு 800 ரூபாயோ 1,200 ரூபாயோ. ஆனா ஒரிஜினல் வந்து 2,70,000. அப்போ ஒரு வாட்ச், அணிஞ்சிருக்கிற சட்டை, ஒரு கண்ணாடி, இது ஒரு வரலாற்றை சொல்லு. அப்ப இந்த ஃப்ரேம் எடுக்கிற ஆற்றல் மிக்கவங்களாக இருந்திருக்கிறாங்க இந்த கண்ணாடி. இப்ப நம்ம வேட்டுவவர் இன்னும் சிலப்பதிகாரத்துல படிக்கும் போது கோயில் இருந்ததுன்றதே ஒரு வரலாறு. கோயில் கட்டிடக்கலை தெரிஞ்சிருக்கு, பலிபீடம் இருந்திருக்கு, ஆடு மாடுகளை வெட்டுறது பலிபீடம் இருந்திருக்கு, கத்தி இருந்திருக்கு, அங்க வந்து இசை கருவிகள் இருந்திருக்கு, அங்க வந்து சந்தனம், சுண்ணாம்பு, குங்குமம் இதெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. ஒரு பெரிய வரலாற்றையே அது கொடுத்துருக்கு. அங்க வந்து வேட்டையாடி இருந்திருக்காங்க, காட்டு பன்றிகளை வேட்டையாடி இந்த பற்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க, புலியை வேட்டையாடி தோலை வச்சிருக்காங்க. வரலாறுனா நீங்க மன்னருடைய வரலாறு, அடித்தட்டு மக்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே வரும். ஒரு சின்னதாக குறுந்தொகையில ஒரே ஒரு வரி மட்டும் படிங்க. வில்லோன் காலன கழலே, ஒரு வரி. நான் எப்படி இருந்தான்னா கையில வில் வச்சிருந்தா, காலில் கழல், இவ்வளவுதான். இதை வச்சு எவ்வளவு விஷயங்கள் பண்ணலாம். வில் செய்யற டெக்னாலஜி இருந்திருக்கு, அம்பு இருந்திருக்கு, ஏன் வில்லினுடைய தேவை இருந்திருக்கு, விலங்குகள் இருந்திருக்கு, ஆறலை கல்வர்கள் இருந்திருக்கிறாங்க, பெண்ணை காதலியை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான், கழல் ஏன் அணிஞ்சிருக்கான், வீரத்தின் அடையாளமாக, அதிக வெற்றியின் அடையாளமாக. பெண்கள் எப்படி இப்ப குழுக்கரையணுமோ ஆண்கள் என்ன பேரு கழல்னு பேரு. அப்ப கழல் செய்யற டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு, கழலுக்கான மெட்டலை தோண்டி எடுக்கிற தொழில்நுட்ப தமிழர்கள் தெரிஞ்சிருக்கு, அதை அழகா வடிவமைக்கக்கூடிய கொல்லன் பற்றைகள் இருந்திருக்கு. அந்த 2 வார்த்தையில எனக்கு 3 பக்கத்து கற்று எழுதுற அளவுக்கு விஷயங்கள். நிகழ்வுகளின் தொகுப்பு தான் வரலாறு. வரலாறுன்னு ஒண்ணு ஏதோ சேர மன்னரை பத்தியும் சோழ மன்னரை பத்தியும் பாண்டிய மன்னரை பத்தியும் இருக்கிறது நேரடி வரலாறு. இது மறைமுக வரலாறு. பொற்கொள்ள நடந்து வரா, 100 பேர் கூட நடந்து வராங்க, இளங்கோடிகள் எழுதுறாங்கன்னா அப்பவும் ஒருத்தவங்க கூட இருந்து பயிற்சி எடுத்துக் கொள்ளக்கூடியவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு அப்ரண்டிஸ் மாதிரி பழகக்கூடியவங்க இருக்காங்க. கேட் கீப்பர் இருந்திருக்கிறார், வாயில் கோப்பன் இருந்திருக்காரு, வாயிலோயே அம்மா சொன்னார். எல்லாத்தையும் நீங்க தொகுக்குறீங்க இல்லையா, அதுக்கு நிகழ்வுகளின் தொகுப்பு தான் வரலாறு. மன்னர்களின் வரலாறுன்னு நீங்க நினைச்சுக்க கூடாது. பரத்தையர் முறைன்னு இருந்திருக்கு, அது ஒரு வரலாறு தான். பெண்ணிய பார்வையில அது எழுதலாம், வரலாற்றுகள் கோணத்திலும் எழுதலாம். உயிர்கள் மீது அன்பாக இருந்திருக்கா, முல்லைக்கு பேர் கொடுத்தான் அப்படிங்கிறது வந்து முல்லைக்கு பேர் தந்தாரா இல்லையான்றது இல்லை, ஒரு சூழலியம் சார்ந்த உணர்வு மன்னருக்கு இருந்திருக்கிறது. தாவரங்கள், செடி கொடிகளை பார்த்திருந்திருக்கு. நிகழ்வுகளின் எல்லா தொகுப்புகளும் வரலாறு. ரொம்ப குறிப்பா நமக்கு யூபிஎஸ்சி வைக்கிற சேலஞ்சான கொஸ்டின் என்னன்னா, சிலப்பதிகாரத்தில் வேட்டுவ வரி காட்டும் தமிழ் பண்பாடுன்னு ஒவ்வொரு வரியில இருந்து நம்ம டீகோட் பண்ணோம்னா வரலாறு கிடைச்சுக்கிட்டே.
முதியோர் பாதுகாப்புல இருந்து தொடங்கி வெச்சுத்திணையில இருந்து தொடங்கி அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப சித்திரப்பாவை நாவல் நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. சித்திரப்பாவை நாவல் படிக்கும்போது என்ன தெரியுது, அங்க வந்து ஆர்ட்ஸுக்கு ஒரு காலேஜ் வந்துருச்சு, என்ஜினியரிங் படிக்கிறவங்க வந்துட்டாங்க, அடையாறுல அப்பதான் வீடுகள் எழும்பிக்கிட்டு இருக்கு, கூவத்து வழியா போட்டு போயிட்டு இருந்தது, அங்க வந்து ஓவியத்தை சொல்லி தரதுக்கு ஃப்ரீயா ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு, ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்க இருக்காங்க, திரைத்துறைக்கு படம் வரைகிறதுக்கு ஆர்டிஸ்ட் இருந்திருக்கிறாங்க, அதுல நல்லா காசு சம்பாதிச்சு இருந்திருக்கிறாங்க, காதல் திருமணங்கள் நடந்திருக்குது, இன்னைக்கு இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அன்னைக்கு இருந்திருக்கிறது, அன்னைக்கும் கால் டாக்ஸி இருந்திருக்கிறது, அன்னைக்கு வண்டலூர் ஜூ இருந்திருக்கிறது, எல்லாமே இருக்கு 60-70. அப்ப எனக்கு நிகழ்வுகள் வரலாற்றுனாக்கா நீங்க நேரடி மன்னர் வரலாறுன்னு நினைச்சுக்காதீங்க, தனி மனித நிகழ்வுகள் அனைத்தும் வரலாறு. ரைட்டாமா? இது எதுல நாம இது பண்ணாலும் வரலாறு. அடுத்து அறவியல் திறனாய் எல்லா புத்தகங்களும் அறத்தை சொல்லாமல் ஒரு நூல் கூட ஒரு கவிதை கூட இருக்கவே இருக்காது. எத்திக்கல் வேல்யூஸ் இல்லாம ஒரு இலக்கியம் கூட இருக்காது. சிலப்பதிகாரம் நேரடியா நமக்கு தெரிகிறது. திருக்குறள் புத்தகம் முழுவதும் அறத்தை சொல்லுகிறது. கம்பராமாயணத்தினுடைய அறம் என்ன? பிறன்மனை நோக்கினால் கிளையொடும் கெடுக அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க. அடுத்தவன் மனைவியை நீ பார்க்க ஆரம்பிச்சுன்னா உன்னுடைய சுற்றத்தாரோடு நீ அழித்து கொள்ளும். மகாபாரதத்துல என்ன? சூதாடினாக்கா சுற்றத்தோடு அழித்து கொள்ளும். அப்போ எல்லாத்துலயும் ஒரு சின்னோண்டு கதையோ ஒரு கவிதையோ படிச்சீங்கன்னா, ஒரு ஒரு கதையை படிக்கிறீங்க, படிச்சு முடிச்சோடனே இந்த முறை என்னுடைய பிறந்த நாளை வந்து நான் நண்பர்கள் கூட கொண்டாட போறது இல்லப்பா, நான் ஒரு 2000 ரூபாய் பார்வையற்றோர் பள்ளிக்கு அனுப்ப போறேன்னு எண்ணத்தை ஏற்படுத்திட்டா அந்த சிறுகதை ஜெயிச்சிருச்சு. ஒரு படத்தையோ ஒரு சிறுகதையோ கவிதையோ படிச்சுட்டு போகும்போது ஒரு திருநங்கை எதிர்க்க வராங்க, அவங்க பார்த்து நீங்க வணக்கம் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அக்கா வணக்கங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கூட ஒருத்தவங்க திருநங்கை இதுல இருந்து முன்னாடி 2-3 பேர் நம்ம அகாடமியில படிச்சுட்டு இருக்கோம். மற்ற அகாடமிலாம் சேர்க்க மாட்டாங்க நீங்க சேர்த்து. இப்போ ஒருத்தவங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்தே என்கொயரி பண்ணிருக்காங்க, நாங்க ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறோம், ஃப்ரீதாமா நீங்க அனுப்புங்க. ஒரு திருநங்கை நீங்க பார்த்த உடனே ஒரு வணக்கம் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அகாடமியில ஒரு தம்பி இன்னும் கூட நம்ம டச்ல இருக்காரு. நம்ம எப்பவுமே ஆணாக இருந்து பெண்ணாக மாறினவங்களை பார்க்கணும். ஒருத்தவங்க வந்து பெண்ணாக இருந்து ஆணா மாறின ஒரு தம்பி இருக்கிறாங்க. அவர் அவர் வந்து யூடியூப்ல வீடியோல போடுறாரு சமையல். அவரை ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணி, அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும், முஸ்லீம் பிள்ளைங்க. நான் அவங்களுடைய சமையல் வீடியோ அனுப்புறேன். இப்ப சமூகம் வந்து வேறமாக அதை நம்ம பண்ணோம். அறம் வந்து இப்ப வேறமாக மாறி மனிதர்களை மனிதர்களாக உடல் சார்ந்து பார்க்கணும். உயரமா இருக்காங்களா, குள்ளமா இருக்காங்களா, கருப்பா இருக்காங்களா, மூக்கு வளைஞ்சிருக்கா, இதை தாண்டி பார்க்கிற பக்குவம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்க அறத்தோடு இருக்கீங்கன்னா. ஒருத்தவங்களை பார்த்த உடனே நம்ம எப்படி பார்க்கிறோம்? எடுத்த உடனே அவங்களை பெண்ணா பார்க்கணும் அல்லது ஆணா பார்க்கணும். ஒரு டிராபிக் போலீஸ் நம்மள ஒரு பொம்பளை நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்றோம்? அந்த அம்மா பார்த்து ஈன்னு இழிப்பானுங்க பசங்க. அது ஒண்ணு என்னடா சிரிக்கிற அப்படின்னு, இல்ல மேடம் அப்படின்னு. ஏன்னா முதல்ல நம்ம அவங்களை பெண்ணா தான் பார்க்கணும். டாக்டரையோ நர்ஸையோ பெண், அதுக்கப்புறம் நம்ம மரபே அப்படி இருக்குது. ஒரு அழகான பெண்ணிய வினான்னா உலகத்தில் இருக்கிற விலங்குகள் எதுவும் எந்த நேரமும் ஆணாக இருப்பதில்லை. ஒரு ஆண் காலையும் பெண் பசுவும் 2 இடிச்சுட்டே நடந்துட்டு புள்ள மேய்ஞ்சிட்டு இருக்கும். அது எப்ப ஆணாக இருக்க வேண்டுமோ அந்த நேரம் மட்டும்தான் அது ஆணாகும். மனிதர்கள் மட்டும்தான் எப்பவும் 24 மணி நேரமும் ஆணாக இருக்கும். 24 மணி நேரம் பெண்ணாக இருக்கிறாங்களா? நாம ஒருத்தவங்க பார்க்கும்போது இவங்க கவிஞர், இவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இவங்க வக்கீல்பா அப்படிதான் சொல்லி கூப்பிடணும். பெண் கவிஞர்னு சொல்றதே தப்பு. பெண் எழுத்தாளர், எழுத்தாளர் தான். அது எழுத்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது அது. அப்போ இன்னைக்கு நமக்கான அறவியல் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களை அதை குறிச்சுக்கோங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர், நீ மனிதர்களை உடல் தாண்டி அடையாளங்களை பார்க்க கற்று ரொம்ப முக்கியமான. ஆர்த்தி டோக்ரான்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்காங்க இல்லையா? வெறும் 4 அடி 5 அடி தான் இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவிலயோ ஆந்திராவிலயோ கலெக்டரா நடந்து போறாங்க. அவங்களுக்கு பின்னாடி தாசில்தாரா அவங்களும் இவங்களும் ஃபைல தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பெனோசபின்னு ஒரு பொண்ணு ஒரு 5-6 வருஷம் முன்னாடி பார்வை மாற்றுத்திறனாளி முடிச்சுட்டு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வாங்கிட்டு போய் பிரெஞ்சு தூதரக அதிகாரத்துல இருக்காங்க. பெனோசபின் பார்த்துருக்கீங்களா? கிங் மேக்கர் ஏதோ ஒருத்தவங்க தொடர்ந்து அவங்களை விளம்பரம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கண் பார்வையற்றவங்க. நம்ம கிட்டயே முதல்ல பாஸ் பண்ண பூர்ணசுந்தரி வந்து பார்வை மாற்றுத்திறனாளி தான். அடுத்து பாஸ் பண்ண ரஞ்சித்தும் வந்து செவி மாற்றுத்திறனாளி, கேரளாவில் ஐஏஎஸ் கிடைச்சிருச்சார். இந்த முறை கிளியர் பண்ண காமராஜுக்கும் சின்னதா கை பாதிப்பு.
இப்போ அப்துல்லா நமக்கு கிளியர் பண்ணியிருக்காரு. இன்றைக்கு வர கீழே தங்கி படிச்சுட்டு இருந்தார்ல அந்த தம்பி, இன்றைக்கு போற நாளைக்கு கீழே வந்து மறுபடியும் தங்க போற 10 நாள் இருந்தாங்க, வாங்கன்னு நம்ம சொல்லி. இப்போ உடலை தாண்டி ஒரு அறிவு இருக்கு. தீபக்னு ஒரு, நீங்க டிவி எல்லாம் பார்த்திருப்பீங்க, டிசம்பர் 3 இயக்கத்தினுடைய தலைவர், மாற்றுத்திறனாளிகள். நான் ஒரு பெரிய படத்துல டேரக்டர் இருக்கும்போது அவர் தான் ஹீரோவா நடிக்க வச்சோம் 2008 2009. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாற்றுத்திறனாளிகள் செயலாளர். அவரை பார்த்தா ஐஏஎஸ் ஆஃபீஸ்ல பயந்துப்பான், கிளச்சு வச்சு நடப்பாரு. லண்டன் போய் படிச்சுட்டு வந்தார். அவருடைய இங்கிலீஷ், அதுவும் அவருடைய வீடியோ 1 2 நீங்க பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு, பயங்கர அத்தாரிட்டி. அப்போ அறம் என்பது மனித உடல்களை சந்திப்பது. எல்லாமே எதுவாக இருந்தாலும் ஒரு இலக்கியம் எழுதுனா அந்த இலக்கியம் என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனித நேயத்தை சின்னதாக தூண்டிவிட்டால் அது அறநூல். உங்களுக்கு நான் கதை எழுதி முடிச்ச உடனே திருச்சி டிஸ்ட்ரிக்ட்காரன் வந்தா உதச்சே ஆகணும்டான்னு உங்களுக்கு என்ன தோணுனா அது எதிராக. எவனாவது திருச்சி டிஸ்ட்ரிக்ட்காரன் மட்டும் கிடைக்கட்டும், அடிச்ச தீரோண்டான்னு உங்களுக்கு தோணிச்சு வச்சுக்கோங்க, நான் வேற ஒண்ணு தூண்டி விட்டுருக்கேன். இல்ல இந்த கட்சி கொடியை வச்சுட்டு எவனா வந்தானா மண்டையில போட்டே ஆகணும். இப்போ ஆர்எஸ் பிஜேபி அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கதான் மாட்டுக்கறி அதிகமா ஏற்றுமதி பண்றாங்க. எல்லா நிறுவனங்களையும் அவங்கதான் எம்பி, அவங்கதான் பார்த்து. ஆனா மாட்டுக்கறி அவனா பிரிட்ஜ்ல வச்சிருந்தாக்கா களி. நேத்து முந்தா நாள் தாம்பரம் சித்த மருத்துவமனை கிளாஸ் எடுக்க போகும்போது மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு பண்பு கார்ல கூட்டு போனேன். நான் போய் கிளாஸ் எடுத்துட்டு வெளில போய் சாப்பிட்டு வரும்போது என்னடா சாப்பிட்டா பீஃப் பிரியாணி. ஏன்டாங்க அங்க கிடைக்காதுப்பா, புவனேஸ்வர்ல அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது. ஒரிசால புவனேஸ்வர்ல வேலை செய்யறான், சாப்பிடுறாங்க. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியா தெரியாம அப்படி சமைச்சு வீட்டுல அங்கங்க சாப்பிடுவாங்க, ஒரு மிஸ்ல சாப்பிடுவாங்க, பலகையே வைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சாப்பிடுவோம். அப்ப என்ன ஆகுது, இது எதிர் அறங்களை உருவாங்க. சில கம்யூனிட்டிக்காரங்க இன்னொரு கம்யூனிட்டிக்காரனை அடிச்சு ஆகணும்னு தோன்றாங்க. அது வந்து அறத்துக்கு எதிரானது. காமராசன் வந்து கருப்பு மலர்கள் எழுதுவாரு, எல்லா நாட்டுக்காரங்களும் ஒண்ணு சேர்ற போது எப்படி சேர்ந்தோம்னா என் வால்யூம் சிரித்தது ஒன்றானும்னு. வால்யூம்னா சின்ன வயது குழந்தைகளா இருந்த போது உங்களுக்கு ஏதாவது வேறுபாடு தெரிஞ்சுதுன்னா, பக்கத்து வீட்டு பாட்டி கூட்டாலும் போயிருப்பீங்க, வேலைக்காரமா கூட்டாலும் போயிருப்பீங்க, கருப்பா இருக்கும் கூட்டாலும் போயிருப்பீங்க, தோல் சுருக்கமா இருக்கும் கூட்டாலும் போயிருப்பீங்க. உங்க தாத்தாவுக்கு வாயெல்லாம் பல்லு இல்லாம அவர் பேசுறாலே மழை பெஞ்சிருக்கும், அவர்கிட்டயும் போயிருப்பீங்க. எந்த வேறுபாடுமே உங்களுக்கு இல்லை. இப்ப அறிவு வளர 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 என்ன பண்றீங்க, ஒரு கெட்டவர் எந்த ஊருக்காரங்க இவங்க இதா இருப்பாங்க, இப்படி நம்ம சிந்திக்காது. குழந்தைத்தனம் என்பதுதான் அறத்தினுடைய ரொம்ப முக்கியம். மெயின்டைனிங் ஒரு சைல்டிஷ்னஸ் இருக்குல்ல, ரொம்ப 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 முக்கியமானவர். எல்லாத்துக்கும் காரண காரியம். ஒரு பிஸ்கட் சாப்பிட்டுட்டே இருந்தீங்க, ஒரு நாய் வந்து நிக்குது, யாரோ ஒரு ஏழை வந்து கேட்கறாங்க, ஒரு பாதி பிஸ்கட்டை தரலான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அறத்தோட இருக்கீங்க. இந்த பிஸ்கட் 18 ரூபாய், இதுல 6 பிஸ்கட் தந்தா 9 ரூபா நான் கொடுத்ததா அவனு கணக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அங்க அறம் வேலை செய்யல. அப்போ அறம் என்பது என்னன்னா, எந்த புத்தகத்தையோ எந்த இலக்கியத்தை படிச்சு முடிச்சாலும் அந்த ஒரு வரி நான் சொல்றேன் அப்படியே எழுதிக்கும். இலக்கியத்தையோ சிறுகதையோ சிறுகதையோ புதினத்தையோ கவிதையையோ படித்து முடித்த பிறகு வாசகனின் மனத்தில் எழுதணும், மனதில் கிடையாது. வாசகனின் மனத்தில் மனிதநேயத்தின் ஏதாவது ஒரு கூறினை அது தூண்டி இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு கூறினா என்னன்னா அன்பை அதிகப்படுத்துதல், வேற எது. ஏதாவது ஒரு கூறினைன்றது பிராக்கெட்னா அன்பை அதிகப்படுத்தும், அன்பை அதிகரிக்க தூண்டி இருக்க வேண்டும். இதான் இலக்கியத்தினுடைய இலக்கு. நீங்க ஒரு கதை எழுதுறீங்க, கவிதை எழுதுறீங்க, கட்டுரை எழுதுறீங்க, பேசுறீங்க, வாட் இஸ் தி எண்ட் பெனிஃபிட் அப்படின்னா அது கேட்டவன் அடுத்த முறை முதியோர்களை மதிக்கலாம். சுவிட்சர்லாந்துல ஒரு பெரிய சிஸ்டம் உண்டு, டைம் பேங்க்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்க? டைம் பேங்க்னு உண்டு. அங்க என்னன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முதியவர்கள் வந்து
ஒரு ஆப்ல பதிவு பண்ணுவாங்க, நாங்க தனியா இருக்கிறோம், நானும் என் மனைவி மட்டும் இருக்கோம், எங்களை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு கூட வந்து விட்டுட்டு போறோம். அதுக்கு வந்து ஒரு இளைஞர் வேணும். ஒரு இளைஞர் புக் பண்ணி வருவார், ஃப்ரீயா தான் வராரு. வந்துட்டு இவங்க கூடயே இருப்பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாரு, கை தாங்கலாம் கூட்டு போவாரு, மருந்துலாம் வாங்கிட்டு வருவாரு, திருப்பி கொண்டு வந்து விட்டு சாப்பாடு. எத்தனை மணி நேரம் இருந்தார்? 4 மணி நேரம் இருந்தார். இப்ப அவருடைய பேங்க்ல 4 மணி நேரம் சேர்ந்து. நீ ஒரு 25 வயதுல இருந்து 45, 50 வயதுக்கு இயங்குற வரையில ஒரு 1000 மணி நேரம் சமூக தொண்டு செஞ்சு சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா, உனக்கு 65 வயசு ஆகும்போது அது ரைட் ஆயிலா உனக்கு தருவாங்க. 1000 ரூபாய் நீ சேவிங்ஸ்ல வச்சிருக்கிறல்ல, எனக்கு 68 வயசு ஆச்சு, 48 வயசுல உனக்கு காலில் ஏதோ அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு காலில் அடிபட்டிருக்கு, ஒரு வாரத்துக்கு யாராவது ஹெல்ப் பண்ணு, காலைல 10ல இருந்து 12 வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னாக்கா உனக்கு ப்ரையாரிட்டி தராங்க. நீங்க போய் இதுல படிச்சீங்கன்னா தெரியும். பேங்க், அது என்ன சொல்றாங்க, டைம் பேங்க்னு அடிச்சு பாருங்க. சுவிட்சர்லாந்துல அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. அறம் கூடுதலாக வளருது. இன்னைக்கு தமிழ்நாடு ஏன் பல விஷயங்களை விமர்சனம் சொல்லலாம் இது பண்றாங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளை முதல்ல மாற்றுத்திறனாளிகள் சொன்னவர் கலைஞர் தான். அது வரையிலும் உடல் ஊனமுற்றவர்கள் சொல்லிட்டு, அலிகள்னு சொல்லிட்டு 9கள்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல திருநங்கைகள் என்ற வார்த்தையை உருவாக்கி தந்தார். திருநங்கை நலவாரிய திட்டம், டைம் பேங்கிங் இருக்காமா, கிடைக்குதாமா, அறம் சார்ந்து சிந்திக்கிறாங்க, பல விஷயங்களை யோசிக்கிறாங்க. திருநங்கைகளுக்கு என்ன பண்றது? அப்பா அம்மா 2 பேரும் இல்ல, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்கணும்? கைம்பெண்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை அப்படின்றாங்கல்ல, இது எல்லாம் சமூக அறம் சார்ந்த செய்தி. அப்ப இந்த அறம் வந்து எந்த இலக்கியத்தை படிச்சாலும் அது எதிர் அரங்கிலோடு எழுதுறவங்க இருக்கிறாங்க. சில கம்யூனிட்டியினுடைய லீடர்ஸ் வந்து நம்ம பேர் சொல்லனாலும் இந்த கம்யூனிட்டி பாருங்க பார்த்தா அடிடான்றான் இல்லையா, இந்த ஊர்க்காரனை பார்த்தா அடிடான்றான், இந்த மதத்தையும் இந்த ஜாதியோ பார்த்தவங்களா அடிடா. அது எதிர் அரங்கு, அது வந்து பயன்படாது. அதான் நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் பாலிஸ்தீன்ல நடந்துட்டு இருக்கிறதோ, அல்லது 300 ஆண்டுகள் நடைபெற்ற சிலுவை போரோ, மதத்தின் பேரால் தான் இந்த உலகத்துல பல பேர் வந்திருக்கு, பக்தி மார்க்கத்துல. அதனால இந்த நாளையும் நீங்க நல்லா படிங்க. அறிவியலை நாளைக்கு படிப்போம். உங்களுக்கான ஹோம்ஒர்க்கினுடைய டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க வந்து இந்த 4 திறனாய்வையும் ஒரே புத்தகத்து மேல அப்ளை பண்ணாலும் சரி, வெவ்வேறு புத்தகத்து மேல அப்ளை பண்ணாலும், ஒரு புத்தகத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பேச்சுக்கு நமக்கு சிலப்பதிகாரம் இதா இருக்கவே, சிலப்பதிகாரம் கேட்கப்படலாம் என்பதால் தான் அதை முன்மொழிகிறோம். ஐயாவுக்கு சிலப்பதிகாரம் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறாருங்க, கம்பராமாயணத்துல எல்லாத்தையுமே சொல்லலாம். ஒரே எடுத்துக்காட்டு சொன்னா உங்களுக்கு புரியுன்றதுக்காக நம்ம சிலப்பதிகாரம் அப்படி கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு. இது மேலேயே சமூகவியல் திறனாய்வுனாக்கா புல்லட் பாயிண்ட் மட்டும் எழுது, உட்தலைப்பு. இது மேலேயே நமக்கு வந்து வரலாற்றியல் திறனாய்வுனா என்னன்னு, இது மேலேயே உளவியல் திறனாய்வுனா என்ன, இது மேலேயே அறவியல் திறனாய்வுனா என்னன்னு, அறவியல் அறிவியல் ரொம்ப முக்கியம் இல்ல, ஸ்பெல்லிங்ன்றதால நாளைக்கு அதை நான் அறிமுகப்படுத்துறேன். அப்ப ஒரு புத்தகத்து மேலேயோ ஒரு கதை மேலேயோ ஒன்னு அப்ளை பண்ணா கூட போதும், ஒன்னு அப்ளை பண்ற அளவுக்கு தெரிஞ்சாலே போதும். ஆனா பெரிய புத்தகங்களா இருக்கும்போது 4மே அப்ளை பண்ற அளவுக்கு லேசா நீங்க இது ஒன்னும் அந்த ஒரு புல்லட் பாயிண்ட் எழுதினா போதும், மனதுக்குள்ள அசை போட்டால் போதும். கம்பராமாயணத்துல அறம் என்ன இருக்கு, கம்பராமாயணத்துல வரலாறு என்ன இருக்கு, கம்பராமாயணத்துல உளவியல் என்ன இருக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா போதும். அதோட திறனாய்வு வந்து நம்ம ஓனா எழுதக்கூடிய ஒரு விஷயம் தான். நாளைக்கு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம், ஒரு 8:15 to 8:30 உங்களுக்கு பிடிச்ச சிறுகதையோ புத்தகத்தையோ நீங்க எழுதி எடுத்து வச்சீங்கனாலும் ரைட்டு. அப்படி இல்லைனாக்கா ஏதாவது ஒண்ணு குறித்து ஒரு தலைப்புல நம்ம 1/4 மணி நேரம் கூகுள்லாம் ரெஃபர் பண்ணி எழுதலாம். ஏதோ ஒரு கதையோ ஏதோ ஒண்ணு படிச்சுட்டு எழுதலாம். மீதி நேரங்கள்ல திறனாய்வுக்கான கேள்விகளே நாளைக்கே நம்ம முடிச்சு. இதுல ஒன்றும் முக்கியமான விஷயங்கள் கிடையாது. இது உள்வாங்கிக்கிறதும் இது அப்ளை பண்றதும் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். 4 திறனாய்வு கேட்கறாங்க. அது இல்லாம திறனாய்வு கோட்பாடுகள் எதுன்னு கேட்பாங்க. இதுல ஒரே ஒரு வார்த்தையை நம்ம கடைசியா விட்டோம் இல்லையா, அது கடைசியா குறிச்சுக்கோங்க. ஏன் அது கடைசியா விட்டோம்னா, ஒப்பீட்டு முறை திறனாய்வுன்னு இருக்கிறத அதை கடைசியா வந்தேன். இந்த ஸ்போர்ட் இல்லாம புக்ல ஒப்பீட்டு முறை திறனாய்வுன்னு இருக்கு பாருங்க, 2.2. அதையே நாங்க சொல்லனாக்கா அதுதான் அடுத்த புத்தகம். ஒப்பிலக்கியம்னு கைலாசபதி படிக்க போறோம்ல, இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு வரியில சொல்லனா, திறனாய்வு ஒரு புத்தகத்தை பத்தி மட்டும் பேசுறது திறனாய்வு, கம்பேர் பண்ணலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா ஒப்பிலக்கியத்துல குறைஞ்சது 2 இருக்கணும். சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் பெண்ணிய பார்வை, புறநானூற்றிலும் கம்பராமாயணத்திலும் போர் நெறிமுறைகள்,
கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் என்பது பெரிய ஒரு கடல். அது ஏன் பெரிய கடலா இருக்குன்ற விஷயத்தை நாளைக்கு படிப்போம். உங்களுக்கு நேரம் நல்ல நேரமா இருக்கிறதுனால இன்னைக்கு 9 மணிக்கு நம்ம முடிச்சுப்போம். நன்றி, வணக்கம். ஓகேவா? படிங்க. இந்த வீடியோ இன்னொரு தடவை பாருங்க. வீடியோ ஒரு தடவை 2 தடவை பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஓன் ஃப்ளோலயே எழுதுற அளவுக்கு வந்துருது. ரைட்டா?